மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தமிழர் விடியல் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இளமாறன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். பேச திராவிட சீமான் இருந்து தமிழ் தேசிய சீமான் இருந்து சங்கி சீமானா மாறிட்டார். அன்றைய சீமானுக்கும் இன்றைய சீமான் அவர்களுக்குமான வித்தியாசமா என்ன பாக்க சாக்கடைன்னு அர்த்தமா இருந்துச்சு. அதை சகத்தோழன் சீமான் நார்மலைஸ் பண்றாரு. அது இவ்வளவு பெரிய போலித்தனமா போய் பாரதிய ஜனதா RSS காலில் விழுகணும்னு அவர் நினைக்கல. பெரியாரை அழித்தொழிப்போம், பெரியாரை வேரோடு வீழ்த்துவோம் நிலைக்கு பார்ப்பனியத்தோட அஜெண்டா தானே அது. அந்த அஜெண்டாக்கு நீங்க நின்றுருக்காரு. செந்தமிழன் சீமான் வச்சதுக்காகவே அவங்க அப்பா செந்தமிழன் பேர் மாத்திட்டாரு. அப்பா பேரை கல்யாண வீட்டுல தாந்தா மாப்பிள்ளையா இருக்கணும், இளவு வீட்டுல தாந்தா புணமா இருக்கணும். இதுதான் சீமானோட எண்ணம். RSS என்ன வேலை பார்த்தான், அதே வேலையை தான் சீமான் பாக்குறாரு. பெரியார வீழ்த்துறதுக்கு எவனால முடியும்? RSSனால முடியாது, பாரதிய ஜனதானால முடியாது. பாரதிய ஜனதா எலும்பு துண்டு வாங்கி சாப்பிடுற உங்களால முடியுமா? சீமானால முடியுமா? தமிழ் தேசியத்துக்காக வந்தவன், தலைவர் பிரபாகரன் உண்மையாலுமே நேசிச்சு வந்தவன், அந்த இடத்துல நின்று பார்க்கும் பொழுது அந்த தப்பு கண்ணுக்கு தெரிஞ்சுன்னு வெளியே வந்துடும். ஜெகதீச பாண்டி வெளியே வந்திருக்காருன்னா, ஜெகதீச பாண்டியனுக்கு 20 வருஷம் போச்சா? ஈசிஆர்ல 3 லட்சம் ரூபாய் வீட்டுல இருந்துட்டு எளிமையான பிள்ளை. சீமான் ஒரு சோக்காளி கையில மாட்டி அது ஈழத்துக்கும் பிரயோஜனம் இல்ல, தமிழ்நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்ல, தமிழ் தேசியத்துக்கும் பிரயோஜனம் எல்லாம் போய் அப்புறம் இந்த சாட்டை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரு வேற ஒரு ஐப்புக்கு போயிட்டாரு. அவரு ஆரம்பத்துல இருந்து இருக்காங்க எல்லாம் வெளியேறதுக்கு காரணம் அவருதான். ரொம்ப நெருக்கமா பழகுவாங்க. அந்த நாடகத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த குரூப் கிட்ட போடா தம்பி வாடா என்னடா சாப்பியாரா அதான் இதான் எல்லாருமே சீமான் நடிக்கிற மாதிரி நடிப்பாங்க. வெளிநாட்டுல வசூல் பண்ண 6 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்காங்க. அந்த பணத்தை பத்தியான ஒரு உரையாடல் போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும்போது இவங்க வெற்றி குமரன் இந்த புகழை இவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசுனத இவன் ரெக்கார்டு பண்ணிட்டான். ரெக்கார்டு பண்ணி சாட்டை திரும்ப கொண்டு அங்க காமிச்சு இவங்க மொத்தம் பேரையும் காலி பண்ணிட்டான். 10 ரூபாய் புக் இருக்குங்க, அது 10 ரூபாய் புக்கு படிச்சுக்குவாரு. பிடல் காஸ்ட்ரோவது சேகு வராது. அதுல பயங்கரமான இந்த கிராஸ்பிங் பவர், ஞாபக சக்தி, பயங்கரமான ஞாபக சக்தி அவருக்கு. அதை படிச்சுட்டாருன்னா ஒரு 10 கோட் அப்படியே மண்டைக்குள்ள மனப்பாடம் பண்ணிட்டு அங்க போய் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு விட்டுருவாரு. அவ்வளவுதான். அவர் முழு புத்தகத்தை படிச்சு நான் 4-5 வருஷம் ரொம்ப நெருக்கமா இருந்தவன். இவ்வளவு ஒரு புத்தகத்தை எடுத்து அவர் படிச்சு நான் பார்த்ததே இல்லை வாழ்நாள்ல. விஜயை வைத்து விஜய்க்கு பின்னாடி இருக்கிற இளைஞர்களை கவர வேண்டும் அப்படிங்கிற திட்டம் சீமானுக்கு 15 வருஷமா இருக்குது. வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு வெற்றி இருக்கும். சீமான் 14 வருஷம் தோல்வி மாடல். அவர் ஒரு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறோம், எப்படி போய் தோத்து போன இதுல எப்படி பயணிப்பாங்க? ஒருவேளை இந்த பெரியார கையில் எடுத்ததுக்கு காரணமே விஜய் அவர்களுடைய வருகையா தான் இருக்கும். தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவன் தான் தமிழ்னு சொல்லிட்டு தெலுங்கு பெண்ணை கல்யாணம் பண்ணி உங்க மகனே எந்த மொழியும் தெரியாம பிறந்திருக்க ஒரு மகன் பெற்றிருக்கீங்களே, அந்த பையனுக்கு என்ன தாய்மொழி நீங்க சொல்லுவீங்க? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, தமிழர் விடியல் கட்சியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? தொடர்ச்சியா போராட்ட காலத்தில் நின்றுருக்கோம். நேற்று கூட UGC சம்பந்தமான போராட்டம் திராவிட விடுதலை கழகம் வச்சிருந்தாங்க. அந்த போராட்ட காலத்தில் கலந்துக்கிட்டோம். இன்னைக்கு கருத்தரங்கம் வச்சிருக்காங்க, தமிழ் தேசியம் திராவிடத்திற்கான கருத்தரங்கம். தொடர்ச்சியா தமிழர் விடியல் கட்சி துவக்கத்திலிருந்து இன்று வரை பயணிச்சுட்டு இருக்கோம். திராவிட இயக்கங்களோட சேர்ந்து நீங்க? ஆமா, திராவிட இயக்கங்களோட இணைந்து, இடதுசாரி இயக்கங்களோட இணைந்து தமிழர் விடியல் கட்சி பயணிச்சு. ஓகே, உங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான என்ன தொடர்பு? அதான் நான் 2010 நாம் தமிழர் துவங்கப்பட்ட காலத்துல இருந்து அதுல பயணிச்சேன். இந்த துவங்கம் ஆரம்பத்துல இருந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக, மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி இருக்கேன். கோவை மாவட்ட செயலாளராக பணியாற்றினேன். அப்புறம் 2000 சீமானுடைய போக்குல மாற்றம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2013-14 வரை இருந்துட்டு 14 அந்த அமைப்புல இருந்து விலகி 2015 நான் மாணவரணியில் இருந்த டைசன் மற்றும் நாம் தமிழர் கட்சியில் இருந்த தோழர்கள் சீமாவுடைய மாற்றத்தை பார்த்து திராவிட எதிர்ப்பு, வந்தேரி அரசியல், மக்களை பிரிவினை பண்றதை பார்த்து இஸ்லாமியர்கள் மீது, சிறுபான்மை மக்கள் மீது சீமான் வன்மம் பேச்சுக்களை எதிர்த்து அந்த அமைப்பிலிருந்து வெளியே 2015 தமிழர் விடியல் கட்சி துவங்கினது. சீமான் நீங்க அன்றைக்கு பார்த்திருப்பீங்களா? 2010 to 14 அன்றைய சீமானுக்கும் இன்றைய சீமான் அவர்களுக்குமான வித்தியாசமா என்ன பாக்க, மாற்றங்களை பாக்க? 2010 இருந்து 13 வரைக்கும் சீமான்
ஒரு திராவிடத்தின் வெளிவந்த சீமானாக, சமூக நீதி பேசுகின்ற சீமானாக, சமத்துவம் பேசுகின்ற சீமானாக, இடதுசாரி தத்துவத்தில் பேசுகின்ற சீமானாக 2013 வரைக்கும் பயணிச்சாரு. 2013க்கு பிறகு குருமூர்த்தியுடைய தொடர்பு, சோவுடைய தொடர்பு வந்ததுக்கு அப்புறம் பார்ப்பனிய சக்திகளுக்கு கீழே சீமான் ஏவல் வேலை பார்க்கறதுக்கு ஆனதுக்கு அப்புறம் சீமான் வந்து திராவிட சீமான் இருந்து தமிழ் தேசிய சீமான் இருந்து சங்கி சீமானா மாறிட்டார். இப்ப சங்கி சீமானா செயல்பட்டு இருக்காரு சீமான். சங்கினா சகத்தோழன் சொல்லிருக்காரு. அதுதான் புது, இது வரைக்கும் யாரும் கொடுக்காத அப்ரவேஷன் கொடுத்த வரைக்கும் நம்ம சங்கினா நம்ம சமூக நீதியின் அடிப்படையில மக்களின் அடிப்படையில என்ன பார்வைனா சங்கினா சாக்கடைன்னு அர்த்தமா இருந்துச்சு. அதை வந்து சகத்தோழன் சீமான் வந்து நார்மலைஸ் பண்றாரு, பப்ளிக் கிட்ட பொதுமக்கள் கிட்ட நார்மலைஸ் பண்ற வேலைய சீமான் பாத்துட்டு இருக்காரு. இல்ல குருமூர்த்தி அவர்களை பார்த்தாரு, RSS நபர்களை பார்த்தாருன்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் சொல்றீங்க? அதுக்கு நான் தான் ஆதாரம். இப்ப தரா சந்திரசேகர் ஆக்சுவலா சீமானுக்கும் குருமூர்த்திக்குமான தொடர்பு நேரடியா கிடையாதுங்க. என்ன பண்றாங்கன்னா, இந்த நாம் தமிழர் கட்சி பெயர் வந்து யார்கிட்ட இருக்கு, தந்தி டிவியோட சீபாதித்யநாத் மகன்கள் கிட்ட அது இருக்கு. அப்போ நீங்க சீமான் வந்து தந்தி டிவில வேலை செஞ்சாரு, நீங்க பாத்துருக்கீங்க, ஒரு ஷோ கூட நடத்திட்டு இருந்தாரு அந்த டைம்ல 2000 அந்த டைம்ல இதெல்லாம் நடக்குது. அப்ப தரா சந்திரசேகருக்கு வந்து இவரு கரேத்தே உசைனியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கராத்தே உசைனிக்கு இவங்க யாரு, தந்தி டிவி ஓனரும் இவரும் குருமூர்த்தி வந்து தந்தி டிவியோட ஆடிட்டர். அப்போ இவங்க பூரா வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு, திராவிடத்துக்கு ஒரு எதிர்ப்பு வேணும்னு பாக்குறாங்க. பார்ப்பனியம் வந்து நீங்க கடந்த தந்தை பெரியார் 1925 அந்த திராவிடம் எழுச்சி பெற்று ஆரம்பிச்சது வந்து இன்ன வரைக்கும் வந்து திராவிடத்தை வீழ்த்த முடியல. எந்த கட்சியா இருந்தாலும் திராவிட கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா திராவிடம் தான், திமுக இருந்தாலும் திராவிடம் தான். அப்போ இந்த திராவிட கட்சிகள் வந்து போராட்டம் செஞ்சு நமக்கான வேலை வாய்ப்பு அடிப்படை உரிமை, சமூக நீதி இதுக்கெல்லாம் போராடி தமிழ்நாடு வந்து இந்தியாவிலிருந்து மாறுபட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் பிளாட்ஃபார்ம் உருவாக்கி இருக்காங்க. இதை உடைக்கணும். உடைச்சிட்டு இவங்களுடைய இந்த பார்ப்பனியத்தின் ஆதிக்கம் தளர்ந்து போன தாங்கிக்க முடியாத பார்ப்பன என்ன பண்றான், இந்த திராவிடத்தை எதிர்க்கிறதுக்கு அதுக்குள்ள இருந்தே ஒரு ஆள் வேணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆளா வந்து சீமான் கிடைச்சிடறாரு. ஏன்னா பேச்சு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த பேச்சாளன், பல பேர்த்த வந்து தன்மைப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது சீமானுக்கு. அந்த பேச்சாற்றலை என்ன பண்றான்னா சமூகத்துக்கு எதிராக பயன்படுத்தும்னு இந்த சங்கிகள் RSS பிளான் பண்ணி RSS பார்ப்பனியும் சீமானை வந்து கையில் எடுக்குது. அப்போ இந்த குருமூர்த்தியும் என்ன பண்றாங்க, சீமான் சரியான ஆள் பிளான் பண்ணிட்டு அந்த தந்தி டிவி ஓனர்கிட்ட போய் பேர் வந்து இந்த மாதிரி வந்து பையன் தமிழ் மேல ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு பையன், உங்களுடைய அப்பா நடத்தின கட்சி அந்த பேரு வேணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்லி போய் கேட்டு உடனே என்ன பண்றாரு அவரு, சரி பரவாயில்ல. ஏன்னா அவருக்கு என்னன்னா தன்னுடைய அப்பா பேர்ல ஒரு கட்சி இயங்கிட்டு இருக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அது இவ்வளவு பெரிய போலித்தனமா போய் பாரதிய ஜனதா RSS காலில் விழுகணும்னு அவர் நினைக்கல. யாரு இப்ப தந்தி டிவி ஓனர் அவர் நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனா வந்து அவர் ஒரு நல்லெண்ணத்துல இந்த கட்சியின் பேரை கொடுத்தாரு. சீமான் அதற்கு பின்னாடி வந்து பார்ப்பனியத்தின் அப்படியே அவங்களுடைய வழிகாட்டுதல் பேரில் இது வரைக்கும் நடந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய திராவிட எதிர்ப்பு, திருட்டு திராவிடர்கள், போலி திராவிடம் அப்படின்னு பேசிட்டு வந்து வந்தேரி அரசியல் பேசி, பெரியார் வந்தேரின்னு பேசி, அண்ணா பிச்சைக்காரன் சொல்லி பேசி, கடைசியா பெரியாரை அழித்தொழிப்போம், பெரியாரை வேரோடு வீழ்த்துவோம் நிலைக்கு வந்து பார்ப்பனியத்தோட அஜெண்டா தானே அது. அந்த அஜெண்டாக்கு வந்து நீங்க நின்று இருக்காரு. ஏன் கொடுத்தவங்க வந்து எதிர்த்திருப்பாங்களே? கொடுத்தவங்க எதிர்த்து ஃபெயிலியர் இல்லைங்க. நீங்க எச்ராஜானால என்ன பண்ண முடிஞ்சு எதிர்த்து பேசி? தமிழ்நாட்டுக்குள்ள பாரதிய ஜனதா என்ன பண்ண முடிஞ்சுங்க? நமக்கு பக்கத்து மாநிலம் ஆந்திரால வந்துட்டான். அதுக்கு நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சியை கொடுத்தவங்க நீங்க கட்சியை தவறான வழியில கொண்டு போறீங்கன்னு எதிர்த்து பேசிருப்பாங்களே. அவங்க கட்சி நாம் தமிழர் கட்சி கொடுத்தது அவர் பேசிட்டாரு. அவர் பேச நீங்க ஆடியோ கேட்டது இல்லையா? அவர் பேசி அந்த சுப்பிரமணிய ஆதித்தன் நினைக்கிறேன், அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்கறாங்க, இந்த மாதிரி சீமானுக்கு நீங்க கொடுத்தது உண்மையா, நீங்க போய் சொல்றது உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொல்லி சீமான் கேட்கிறாருன்னு சொல்லும் பொழுது, ஏதோ ஒரு பழைய தலைவர் ஒருத்தர் வந்து அவர் முதல்ல துரோகம் பண்ணாரு எங்க அப்பாக்கு, இப்ப வந்து சீமான் துரோகம் பண்ணிருக்காரு, 2 பேரும் துரோகின்னு சொல்லி அவரோட வார்த்தையில சொல்றாரு. அந்த ஆடியோவும் பரவிட்டு இருக்கு. இப்ப பரவிட்டு இருக்கு. ஆமா, சரி, ஓகே. சீமான் வந்து தமிழ் தேசியத்தை நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி பேசி வரும்போது ஒரு 8.25% வாக்குகள் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு இவ்வளவு காலம் கழிச்சு ஒரு அங்கீகாரத்தை பெற்று தேர்தலை சந்திக்கலாம்னு வரும்போது நீங்கெல்லாம் அவர் மேல தொடர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்களே, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற 2015 நான் வெளியே வரும்போது தமிழர் விடியல் கட்சி ஆரம்பிச்சது காலத்துல இருந்து என்னுடைய பழைய பேட்டியில எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அன்னையிலிருந்து நான் சொல்லிட்டு வரேன், சீமான் வந்து சமூக நீதிக்கு எதிராக, வேலை வாய்ப்புக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போய் நிப்பாரு. சீமான் முழு சங்கியா மாறிட்டாரு. மிகப்பெரிய ஆபத்தான அரசியலை, கலவர அரசியலை, பாரதிய ஜனதா போல, RSS போல, இந்து முன்னணி போல ஒரு அரசியலை, மாற்று மொழி பேசும் மக்கள் மீது வெறுப்புணர்வை தூண்டுகின்ற அரசியலை நீங்க சீமான் ஓப்பனா என்னங்கிறாரு, இஸ்லாமிய போல தாய் மதத்துக்கு திரும்புங்கிறாரு. எப்படி பழைய இதுக்கு போறோம்ல, பழைய மரச்சக்கு என்னைக்கு போறோம்ல, அது மாதிரி சாதாரணமா பப்ளிக் மத்தியில ஒரு எக்ஸாம்பிள் மரச்சக்கண்ணி எக்ஸாம்பிள் காமிச்சு தாய் மதத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு.
உருது பேசும் இஸ்லாமியன் வந்து தமிழர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி வரையறை வைக்கிறார். இந்த மாதிரி வந்து பிரிவினை கருத்துக்களை வந்து தொடர்ச்சியா வந்து சீமான் பேசுறது சகிக்க முடியாம தான் நாங்க வெளியே வந்து சீமானுக்கு எதிராக தொடர்ச்சியா நாங்க செயல்பட்டு இருக்கோம். என்ன இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் ராமகிருஷ்ணன் என்ன, கொளத்தூர்மணி என்ன, அவங்க எல்லாம் 2015 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாங்கன்னா சீமானோட அரசியல வேரோட வீழ்த்தி இருக்கலாம். ஏன்னா பேச வேண்டிய இடத்துல அவங்க தான் இருக்காங்க, அனுப்புனது எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு அவங்க மூர்க்கமா அத்தனை பேரும் தமிழ்நாடே எத்தனைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர் பெரியாரை பத்தி சீமான் விமர்சிச்சதுக்கு கண்டனம் தெரிவிக்காது யாரு? ஒண்ணு சீமான் கட்சி, இன்னொன்னு பாரதிய ஜனதா கட்சி, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல மீதி அத்தனை பேரும் மூர்க்கமா வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. பொதுமக்கள் எதிராக நிக்கிறாங்க சீமானுக்கு. ஓகே, 2010 இருந்தே உங்களுக்கு அவரை தெரியும் அப்படிங்கறதுனால அவர் உண்மையான பேர் சீமான் தானா? இல்ல, செபஸ்டின் சைமன் அவர் பேரு. பாஸ்போர்ட்ல செபஸ்டின் சைமன் தான் இருக்கும். அவர் சீமான் மாத்திட்டாரு. அவங்க அப்பா வேற அடைமொழி முன்னாடி அடைமொழி வேணும் அப்படிங்கறதுக்காக செந்தமிழன் சீமான் வச்சதுக்காகவே அவங்க அப்பா செந்தமிழன் பேர் மாத்திட்டாரு. அப்பா பேரை, அவங்களோட அப்பா பேர் வேற பேரு. ஆமா ஆமா, அப்பா பேர் வேற. இது எப்ப நடந்தது? அப்பா பேரு செபஸ்டின் தான். அப்பா பேரு சீமான். இத கேள்வி கேட்பாங்கன்றதுக்காக அவர் பேர் மாத்தி வச்சுட்டாரு. கெசட்லயே மாத்திட்டாங்க, செந்தமிழன் சொல்லி மாத்திட்டாங்க. ஏன்னா இவருக்கு அடைமொழி போடணும்ல செந்தமிழன் சீமான் அப்படின்ட்டு. அதனால செந்தமிழன் அப்பா பேர். இந்த பேரை சூஸ் பண்ணி கொடுத்தது யாரு? இல்லைங்க, அது அவங்களே. அதாவது இந்த கட்சி ஆரம்பிச்ச அந்த டைம்லயே வந்து எல்லா இடத்துலயும் போடுறாங்க செந்தமிழன் சொல்லி போடுறாங்க. நாங்க நடத்துற கூட்டங்களையும் செந்தமிழன் சீமான் சொல்லி போட்டிருக்கோம். அவர் தான் போட சொன்னாரு, போட்டோம். அவர் பேரை மாத்திக்கிட்டாரு, அவரு அப்பா பேரை மாத்தி வச்சுட்டாரு. சரி, நீங்க ஏன் கட்சியில இருந்து வெளியில போனீங்க? இந்த அவருடைய மாற்றங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. சரி, உங்களுக்கு அடுத்த நிறைய நாம் தமிழர்ல வந்து ஒரு 2வது இடத்துக்கு வராங்க. நாம் தமிழர்ல இருந்து சீமானுக்கு அடுத்ததா ஒரு முகம் வந்து பார்வையாளரை கவர்றாங்க. அப்படிங்கும் போது அவங்க அடுத்து அந்த கட்சியில இருக்க மாட்டாங்க. அந்த கட்சியில இருந்து வேற கட்சிக்கு போயிருவாங்க, இல்ல அமைதி ஆயிடுவாங்க, நாம் தமிழ்ல இருந்து ஒதுங்கிடுவாங்க. அப்படியான சூழலை பார்க்க முடியுது. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் சீமானுடைய எண்ணம் எப்படின்னா, கல்யாண வீட்டுல தாந்தா மாப்பிள்ளையா இருக்கணும், இளவு வீட்டுல தாந்தா பணமா இருக்கணும். இதுதான் சீமானோட எண்ணம். தன்னை மிஞ்சி எல்லா கட்சியிலும், தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கட்சியில நீங்க வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க, செயற்குழு உறுப்பினர் இருப்பாங்க, ஒரு கட்டமைப்பு இருக்கும், ஒரு கிராஸ் ரூட் இருக்கும். ஆனா சீமானுக்கு இன்ன வரைக்கும் கிராஸ் ரூட்டே இல்ல. இந்த உழுகிற ஓட்டு பூரா தேர்ட் ஃப்ரண்ட் உழுகிற ஓட்டு. இந்த 3வது அணி இருக்கிற 2 கட்சியிலும் வெறுத்து போய் 3வது ஒரு மாற்றம் வரக்கூடிய ஓட்டு தான். அது விஜயகாந்த் விழுந்துச்சு, வைகோயா அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஓட்டுகள் வாக்குகளை வாங்கியிருக்காரு, மக்கள் நல கூட்டணிக்கு அந்த வாக்குகள் விழுந்துச்சு. அந்த வாக்குகள் தான் சீமானுக்கு கொடுக்குறது. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த கட்சியில அடுத்த கட்டமா இப்ப நீங்க வந்து ராஜீவ் காந்தியும் கல்யாண சுந்தரமும் பல நிகழ்ச்சிகள்ல போய் டிவில பேசி அவங்க ஒரு ஃபேமா வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்னைக்கு காலி ஆகும்னா, சுந்தரவல்லியக்கா சொன்னாங்க அந்த கட்சியில நேர்மையான 2 பேர் தான் இருக்காங்க, 2 தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சொன்னப்ப சீமான் அங்க முடிவு பண்ணிருப்பாரு இவங்களை காலி பண்ணணும்னு. நீங்க கட்சிக்கு துரோகம் செஞ்சு இல்ல கட்சியை வச்சு பணம் திருடி ஏதாவது கட்சி விட்டு வெளியே அனுப்பினா பரவாயில்ல. கல்யாண சுந்தரம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றாரு. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பி விடுவார் சீமானு. சுற்றுப்பயணம் ஒரு 3-4 மாசம் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு வந்துட்டு, அண்ணா இவ்வளவு பணம் வந்து இவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு கூட புலம்பெயர் தமிழர்கள் இவங்க கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னு சொல்லி பாக்கியராஜன் கை காட்டுறாரு. பாக்கியராஜன் கொடுத்துருக்காங்கன்னா அங்கிருந்து அவங்களுடைய ஒப்புதலோட அவங்களுக்கு கடிதத்தோட கொண்டு வந்து சீமாட்டு கொடுக்குறாரு. இந்த ஊழல சீமானும் சேர்ந்து பண்ணிருப்பாங்க, கல்யாண சுந்தரத்துக்கு தெரியல. சரிங்களா? பாக்கியராஜன் மேல குற்றச்சாட்டு வச்சோன்னா சரி இவங்க உள்ள வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கல்யாண சுந்தரம் அடுத்த ஒரு முகமா மாறிட்டு வர மிகவும் பேச்சாற்றல் கொண்ட ஒரு மனிதர், நல்ல ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு ஆளு. அப்புறம் என்ன பண்றாங்க, அவரை வந்து வெளியே துரத்தணும்னு சொல்லிட்டு வெளியே துரத்துறாங்க. கல்யாண சுந்தரத்தை வெளியே துரத்துறேன். சரி, அப்படிங்கும் போது அது நாம் தமிழர் கட்சிக்கான நிதி. ஆமா, கட்சி வளர்ச்சிக்கான நிதி. ஆனா கட்சியை வளர்த்ததுக்கு அது எந்த நிதியும் இது வரைக்கும் பயன்படுத்துறது இல்ல. பண்ணிருந்த ஒரு வார்டு கவுன்சிலரா இருப்பாங்களே இன்னைக்கு, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்ல இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுக்குள்ள. அப்போ அந்த பணத்தை பூரா தன் சுயத்துக்காக, தன் வாழ்க்கைக்காக. வெளிநாடு வாழ் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு பணம் கொடுப்பது உண்மைதான், முழுக்க உண்மை, முழுக்க முழுக்க உண்மை. ஏன்னா நான் கண்ணால பாத்துருக்கிறேன். புலம்பெயர் தமிழர் ஒருத்தர் கோயம்புத்தூர் நான் நடத்தின முதல் 2 கூட்டம் பொதுக்கூட்டம் நடத்தின சிவானந்தா காலனியில, அந்த கூட்டத்துக்கு வந்த ஒரு புலம்பெயர் தமிழர், ஒரு மனைவி, தலைவருடைய சொந்தக்காரங்க, அவங்க ஏதோ ஒரு தூரத்து ரிலேஷனு, ஒரு டாக்டர், அவங்க வந்தவங்க 6 லட்சம் ரூபாய் சீமானுக்கு கையில் கொடுத்தது நான் பார்த்தேன். 6 லட்சம். நீங்க இப்ப அன்னைக்கு 6 லட்சம், நான் சொல்றது 2010 6 லட்சம். இன்னைக்கெல்லாம் கோடிகள், பல கோடிகள் ஈழத்தமிழர் ஏமாத்தி வாங்குறது. அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த கட்சியில விக்னேஷ்னு ஒரு தம்பி வந்து தீக்குளிச்சு இறந்து போனார். எதுக்கு? காவிரி பிரச்சனைக்காக நாம் தமிழருடைய பேரணி நடந்து போகும்போது தீக்குளிச்சு இறந்து போனார். அந்த பையனுக்கு நீ இதுவரைக்கும் எத்தனை நினைவேந்தல் நிகழ்வு நடத்திருக்கீங்க? ஒண்ணு கூட நடத்ததில்லை. இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பட்டப்பேர் இருந்த முத்துக்குமார் ஒரு தோழர், அந்த முத்துக்குமாரோட தோழர் படுகொலை செய்யப்படுறார். படுகொலை செய்யப்படுறார் புதுக்கோட்டை முத்துக்குமாரோட வரலாறு எடுத்தீங்கன்னா, விடுதலை புலிகளுக்காக 10-15 ஆண்டு காலமாக இங்க இருந்து அவங்களுக்கு தேவையான பெட்ரோல் அனுப்ப, இங்கிருந்து அடிப்படை பொருட்களை எல்லாம் வாங்கி அனுப்புறது, உளவுத்துறையில வேலை பார்த்து விடுதலை புலிகளுக்கான ஒரு உளவாளியை விடுதலைக்கான வேலை செஞ்ச ஒரு ஆளு. வீரப்பன் கூட போய் தங்கி தனித்தமிழ்நாடு கட்டுறதுக்காக ஒரு வீரப்பன் கூட இருந்து ஒரு போராட்டம் நடத்திய ஒரு ஆள். அவ்வளவு பெரிய பின்புலம் உள்ள ஒரு ஆளு.
படுகொலை செய்யப்படுறாரு. அந்த முத்துக்குமாருக்கு நீங்க என்ன நினைவேந்தல் நடத்திருக்கீங்க இது வரைக்கும்? கிடையாது. கடலூர்ல ஒரு தோழர் ஒருத்தர் வந்து ஈழப்பிரச்சனை நினைவிடம் இருக்கிறதா? முத்துக்குமார் நினைவிடத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவரு துரைமுருகன் அவங்க மனைவியை திருமணம் பண்ணிக்கிறாரு. பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இடத்துல சீமானுடைய தூண்டுதலின் பேர்ல அங்க சமாதி, அந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்த அந்த சமாதியை இடிச்சு அங்க இருக்கிற எலும்பெல்லாம் தூக்கி கொண்டு போய் சுடுகாட்டில் எரிஞ்சிட்டு விட்டாங்க. முத்துக்குமாருக்கு அடையாளம் இருக்கக்கூடாது. முத்துக்குமாருக்கு அடையாளம் இருந்தால் நாம் தமிழருக்கான துவக்கம் முத்துக்குமாரா இருக்கும். அது வரலாற்றிலே இருக்கக்கூடாதுன்னு முத்துக்குமார் சமாதி காலி பண்ணிட்டாங்க. விக்னேஷை கொண்டு போய் எடுத்தோம்னா அந்த கட்சிக்காக தியாகம் பண்ணி சீமான் பொய் கதை பேசிட்டு இருக்காரு. ஒருத்தர் உண்மையாலுமே செத்து போயிட்டான், தன் உயிர் தியாகமா கொடுத்துட்டான். அவன் ஒரு தியாகியா நிப்பான்ல வரலாற்றுல, காலத்துக்கு நிப்பான்ல. நம்ம தாளமுத்து நடராசன் இன்னைக்கு எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். அப்ப விக்னேஷ் ஒரு பையன் காவிரினா விக்னேஷ் ஞாபகம் வரும்ல, அது வரக்கூடாது. விக்னேஷ் காலி பண்ணியாச்சு. அவங்க அம்மா கண் ஆபரேஷன் சொல்லிட்டு வெளிநாடுகளில் பணம் வாங்கி அதை திருடி அந்த அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு கூப்பிட்டு கேட்கும்போது அந்த அம்மாவை வசை சொற்களை கெட்ட வார்த்தையில அந்த அம்மாவை திட்டி அந்த அம்மா ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு பெரிய மிக மோசமான விக்னேஷ் அவர்களுடைய தாய்ங்க அவங்க கொடுத்துருக்காங்க. பிரஸ் இது பதிவாயிருக்குல்ல, பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்களா அவங்க. என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி கண்டபடி பேசுறாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க, கணவனை திட்டுறாங்க, நான் வந்து மகனை இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன், எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் எந்த ஆபரேஷனுக்கு காசு கேட்கல, என் பேரை சொல்லி வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த அம்மா பேசுறாங்க. நாம் தமிழருக்காக உயிர் நீத்த அவர்களுக்கே நினைவேந்தல் நடத்தல அப்படிங்கிறது குற்றச்சாட்டா இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழ் வளர்க்க தமிழர்களுக்காக உயிர் நீத்த தலைவர்களை கொண்டாடுவதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. பெரியார் தொடர்பு ஏன் பெரியாரை மட்டும் கொண்டாடுறீங்க, இவங்களையெல்லாம் ஏன் கொண்டாடுவதில்லை அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அப்ப அதற்கு உங்களோட பதில் என்ன? எல்லாரும் எல்லாத்தையும் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. நீங்க வந்து இவர் என்ன பண்றாருன்னா, தந்தை பெரியாரை வந்து மாற்றுமொழிக்காரர்னு ஒரு அடையாளப்படுத்தி ஒரு பக்கத்தில் நிக்க வச்சுட்டு மீதி இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்த தமிழை தாய்மொழியாக கொண்டிருந்த இந்த சமூக போராட்டத்துல சுதந்திர போராட்ட களத்தில் நின்ன வஉசிய முத்துராமலிங்க இதெல்லாம் எதுக்குன்னா, பிற்படுத்தப்பட்ட சமூகம் இருக்கு. RSS என்ன வேலை பார்த்தான், அதே வேலையை தான் சீமான் பாக்குறாரு. ஒரு தலைவருக்கு எதிராக நீங்க வந்து மூக்கையா தேவர் வந்து தன்னுடைய சொத்தை வந்து இதுக்கு கொடுத்தாரு, ஒருத்தர் வந்து சொத்துக்காக கடைசியில் கல்யாணம் பண்ணாருன்னு பேசுறாரு. அந்த கல்லூரி திறந்ததே பெரியார். மூக்கையா தேவர் கட்டிய கல்லூரிய பழனிபாபாவும் மூக்கையா தேவர் பழனிபாபா பெரிய ஃபண்ட் கொடுக்குறாரு. அந்த கல்லூரியை கட்டி அந்த கல்லூரியை திறக்கிறதுக்கு 2 பேர் யாரை கூட்டு போனாங்க, பெரியாரை கூட்டு போறாங்க. அந்த தலைவர்களுக்குள்ளும் பெரியாருக்குள்ளும் முரண் இருந்தா அந்த தலைவர்களோட ஒரு கருத்து ஒண்ணு காட்டு. வ.உ. சிதம்பரனார் பெரியாரை பத்தி வசைபாடி ஏதாவது ஒரு பேச்சை காட்டுங்க. தமிழ் தேசியத்தில் இருந்த பெருஞ்சித்திரனார், தமிழ் தேசியத்தில் இருந்த தமிழரசன், புலவர் கலியபெருமாள் போன்று தமிழ் தேசியத்தில் மூர்க்கமாக ஊறி இருந்த அத்தனை பேரும் பெரியாரை ஏற்றுக்கொண்டு பெரியாருடைய சமூக தொண்டை பாராட்டி இருக்காங்க, அதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்காங்க. போலி தமிழ் தேசியம் பேசி இந்திய உளவுத்துறையோட கையாளா இருந்து விடுதலை புலிகளுக்கு காட்டி கொடுத்தவன், திராவிடத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மாப்போசி வெளிவந்தவங்க தான் இங்க வந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பெரியாருக்கு எதிர்த்து பேசியிருக்காங்க, பெரியாருக்கு இது அதனை வழித்தோன்றதான் சீமான். 2015-16 வரைக்கும் நினைக்கிறேன் அவங்க ராவணன்குடியில பெரியார வந்து நினைவேந்தெல்லாம் நடத்திருக்காங்க. அதற்கு பிறகு ஏன் இந்த வசைப்பாடல், ஏன் இந்த தீவிரமா பெரியார் எதிர்ப்பை ஏன் கையில் எடுத்து? அதான் சொல்றேன், தொடர்ச்சியா நீங்க ஆரம்பத்துல இருந்து பாருங்க. இருகரம் விரித்து நிற்கின்றேன், யாரெல்லாம் தன்னை தமிழனாக உணர்கிறாயோ, புதிய அரசியலை கட்டி எழுப்புவோம் என்று நினைக்கிறாயோ, ஈழத்தில் விழுந்த நமது மக்களின் உயிர்கள் மீது அரசியல் செய்வோம் வா. இதுதான் வந்து 2010 சீமானோ ஸ்டாண்டு. கொஞ்சம் அப்படியே போய் பந்தேரிகளை வெளியில துரத்தணும் அப்படின்னு சொல்லி மொழி வழியாக வந்து ஒரு டீம் இதை பிரிக்கிறார். அப்புறம் வந்து பாபா முத்திரை காமிச்சிட்டு இலுமினாட்டி அரசியல் கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தாரு, பார்த்திருப்பீங்க. அதுக்கு அடுத்து திமுக எதிர்ப்பு இருந்து அப்படியே போய் திராவிட எதிர்ப்பா மாறுது. திராவிடத்தை எதிர்ப்போம், திராவிடத்தை அழிப்போம், திருட்டு திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாலஜிக்கு வராரு. தனிப்பட்ட ஒரு கட்சியின் மீது இருந்த வன்மம் அதை அப்படியே கொண்டு போய் என்ன பண்றாருன்னா ஐடியாலஜி கொண்டு போய் பூத்துறாரு, திராவிடத்தின் மீது பூத்துறாரு. அதுல இருந்து வழி வந்து திராவிடத்தின் தலைவர் யார், திராவிடத்தின் வேறாக நிற்பது யார் அப்படின்னு பார்த்தா பெரியார். அப்ப பெரியாருக்கு வந்து நிக்கிறாங்க. பெரியார் தாண்டி போறக்கு ஒண்ணும் இல்ல, இதோட அவங்க அரசியல் முடிஞ்சு. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் வந்து படிப்படியா வரக்கூடிய அரசியல். பெரியாரை வந்து அந்த பெரியார் நிற்கும் போது பெரியாரை வீழ்த்தறதுக்கு எவனால முடியும்? RSSனால முடியாது, பாரதிய ஜனதானால முடியாது. பாரதிய ஜனதா எலும்பு துண்டு வாங்கி சாப்பிடுற உங்களால முடியுமா? சீமானால முடியுமா பெரியாரை வீழ்த்தறதுக்கு? நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில வர்ற நபர்கள் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அதுல பொதுவா அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியாகவே அது செயல்படல, வெற்றியை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை திட்டம் கூட அங்க இல்ல. கட்சியை வந்து கட்சி சின்னம் சமீபத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சின்னம் பறிக்கப்பட்டது. அதற்கு வந்து இது சதி, பாஜகவின் சதி அப்படின்லாம் வந்து அவர் பேசியிருந்தாரு. ஆனா வந்து அந்த தலைமை மாற்றம்
அங்க அந்த அட்மின் பொறுப்புல இருந்தவங்களுடைய அந்த தலைமை மாற்றம் உடனடியாக அந்த பொறுப்புல இருந்த ஒரு நபரை வந்து நீக்கியிருக்காங்க. அப்ப வேற ஒரு புதுசாக 2 பேர் வந்து உட்கார்ந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அது பார்க்க தெரியாம அந்த சிக்கல்ல தான் வந்து சின்னம் பறி போயிருக்கு. பட் அதையே அவங்க பிளஸ்ஸா வச்சு தேர்தலை சந்திச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. ஒரு கட்டு கோப்பா கட்சி நடப்பதில்லை, வெற்றியை நோக்கி பயணிப்பதில்லை, தாந்தோண்டித்தனமாக செயல்படுகிறாரு, ஜனநாயகம் இல்ல கட்சியில, யார் கருத்தையும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு குரல் கொடுத்து அப்படிங்கிறதுதான் பொதுவா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளா இருக்கு. இப்போ நீங்க வந்து 14ல விலகி இருக்கீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது, ஒரு வளர்ச்சி பாதைக்கு வந்திருக்கிறது. அன்னைக்கு வந்து எத்தனை பேர் ஆதரவாளர்களா இருந்திருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம் கூடுது இல்லையா? இந்த வளர்ச்சியிலையும் அவர் வந்து என்னென்னத்தை இழக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கை, அதாவது ஒரு பேட்ச் தான், காலேஜ் மாதிரி. ஃபர்ஸ்ட் யூஜிக்கு போயிட்டு 3வது வருஷம் முடிச்சு நம்ம வெளியே வந்துருவோம்ல, அப்புறம் ஒரு பேட்ச் வரத்தான் செய்யும். அந்த மாதிரி அதுல அறிவு முதிர்ச்சி அடையும் போது வெளியே வந்துருவான். நீங்க ஒரு பாயிண்ட் என்னைக்குமே கண்ணுக்கு தெரியாம ஃப்ராட் பண்ணிட்டே இருக்க முடியாதுல்ல. அப்போ இனத்துக்காக வந்தவன், தமிழ் தேசியத்துக்காக வந்தவன், தலைவர் பிரபாகரன் உண்மையாலுமே நேசிச்சு வந்தவன், அந்த இடத்துல நின்னு பார்க்கும் பொழுது அந்த தப்பு கண்ணுக்கு தெரிஞ்சுன்னு வெளியே வந்துடும். நம்ம அப்படி வெளியே வந்தவங்க. நீங்க அந்த தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போய் நின்னது ஒரு இனத்தின் படுகொலைக்காக போய் ஒரு அரசியல் நின்று இருக்கோம். அந்த படுகொலை, இனப்படுகொலையை வைத்து அதுல சம்பாதிச்சுட்டு இருக்கிற வேடிக்கை பார்த்து அதுல பங்கு போட்டோம் நம்ம மனுஷனே கிடையாது நம்மளாம். புரிஞ்சுங்களா? அப்படி பார்த்து ஒவ்வொருத்தரா வந்து அந்த கட்சியில இருந்து நிறைய இழந்துதான் வெளியே வராங்க. எல்லாருமே பொருளாதாரம் இருந்திருப்பாங்க, வயசு போயிடுச்சு இல்லைங்க எல்லாத்தையும் தாண்டி. இன்னைக்கு வந்து ஜெகதீஷ் பாண்டி வெளியே வந்திருக்காருன்னா, ஜெகதீஷ் பாண்டியனுக்கு 20 வருஷம் போச்சா? நீங்க கட்சியில கான்சென்ட்ரேட் பண்ணாம படத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி தான் இன்னொரு 5 படம் சொல்றாரா? பெரிய பயங்கர டேலண்டட் பர்சன் அவரு, அற்புதமான மனிதர், நல்ல படிப்பாளி, புத்தகம் படிக்கக்கூடிய ஆளு, பெரிய சிந்தனையாளரு. முடிச்சிட்டாரு இல்லைங்க, ஸ்கிராப் பண்ணி அனுப்பிட்டாரு. 20 வருஷம் போச்சுல, வாழ்க்கை போச்சுல. இதை பத்தி சீமானுக்கு சிந்தனையே இருக்காது. சீமானுக்கு என்னன்னா இந்த கட்சியை கட்டமைக்கணும், கட்சி ஆட்சி அதிகாரத்துல கொண்டு போகணும், நம்ம பசங்க நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு 10 பேர்த்த 15 பேர்த்த வந்து எம்எல்ஏ பண்ணி விடணும், ஒரு மாவட்ட ரீதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர், மாநகராட்சி தேர்தலில் கவுன்சிலர் பண்ணணும்னு என்னமெல்லாம் கிடையாது. பணத்தை வாங்கணும், அந்த பணத்தை தன் சுயத்துக்காக செலவு பண்ணணும், ஆடம்பர வாழ்க்கைக்காக செலவு பண்ணணும், ரொம்ப லக்ஸுரியஸ் லைஃப். அவங்க கேட்டா நல்லகண்ணு விட எளிமையான பிள்ளைகள் நாங்கள், காமராஜரை விட எளிமையான பிள்ளைகள் நாங்க அப்படின்பாரு. எங்க இருந்துட்டு 12 crore வீட்டுல இருந்துட்டு, ஈசிஆர்ல 3 லட்சம் ரூபாய் வீட்டுல இருந்துட்டு எளிமையான பிள்ளை. அது நீ சொந்த காசுல பண்ணா தப்பு இல்ல. நீங்க சம்பாதிங்க, ஒரு படம் எடுங்க, கோடிகளை நீங்க பணம் சம்பாதிங்க, வாழ்த்துக்கள், சந்தோஷமா இருங்க, எங்களுக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கும், சந்தோஷமா இருங்க. ஆனா ஒரு நாட்டுடைய ஒரு இனப்படுகொலை வச்சு அந்த இருந்த பிணங்களின் மீது நீ பணத்தை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உனக்கு எப்படி ஜீரணம் ஆகுது? ஃபர்ஸ்ட் அந்த எண்ணம் ஒரு கிடையாதுங்க. நீங்க வந்து நீ விழுந்த வாக்குகள் முழுக்க நீங்க வந்து தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து வாக்கு, 3வது அணிக்குள்ள கூடிய அது வாக்குதான். அது நீங்க வந்து சீமானுடைய அரசியல் வெற்றி பெற்றுருந்துச்சுன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த தேர்தல் தான் சீமானுக்கான இறுதி இதுங்க, அவருடைய வளர்ச்சிக்கான இறுதி வந்து இப்ப நடந்த இடைத்தேர்தல். நீங்க வந்து 14 வருஷமா இடைத்தேர்தலில் இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்களே. ஏன்னா கடந்த முறை 10,000 சம்திங் அப்படிங்கும்போது இப்ப இந்த முறை 23,000 வாங்கியிருக்காங்க. அதே எதனால வந்து நான் சொல்றேன், சீமான் சொன்னார் பாத்தீங்களா ஒரு பேட்டியில, எனக்கு இருந்த வாக்குகள் 40,000 to 50,000 எனக்கு இருந்துச்சு, அதுதான் இருந்துச்சு. சீமான் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்திருந்தாருன்னா அந்த ஓட்டு விழுந்திருக்கும். சரிங்களா? பெரியாரை எதிர்த்து பேசினார் பாத்தீங்களா, கடந்த முறை அங்க அவ்வளவு வாக்கு வாங்கல. ஆனா இந்த முறை யாருமே நிக்கல இல்லங்க. இப்ப அதுலதான் சீமான் அத எப்படி தனக்கான வாக்குகள் எப்படி சொல்லிட முடியும்? இல்ல அது அதிமுக 2 வாக்கு, பாஜக இல்ல காங்கிரஸ் போட்டியிடாதவங்களுடைய வாக்கு, அதை எப்படி தனக்கான வாக்குன்னு சொல்லி? இல்ல அவருக்கு விழுந்துருச்சு இல்லங்க. நீங்க அவருக்கு ஓட் பேங்க் காமிச்சிட்டு வரல, அவரு ஒரு 40,000 ஓட்ட பெரிய ஓட் பேங்க் டெபாசிட் வாங்கிருப்பாரு இல்லங்க. என்ன படுதோல்வினா, 14 வருஷமா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து 15 வருஷமா நீங்க வந்து திமுகவை தான் எதிரியா வந்து நின்று பேசிட்டு இருக்கீங்க. 10 வருஷம் எதிர்கட்சியா இருந்த காலத்துல நீங்க யாரை திட்டிட்டு இருந்த? சித்தப்பா நல்லாட்சி பண்ற, தூத்துக்குடியில 13 பேர் படுகொலை பண்ணிருக்காரு, மறுநாள் சித்தப்பா ஆட்சி சூப்பரா இருக்குன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்த சீமானு ஆசாமி. அப்போ இந்த இவ்வளவு நீ மூர்க்கமா எதிர்க்கிற அந்த கட்சியை எதிர்த்து யாருமே நிக்காம நேர் எதிரியா நீ நிக்கிற. சண்டை 2 பேருக்கு தான் சண்டை. நீ யாரை எதிரியா இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணி அழிச்சே தீர்வுன்னு சொல்லி களத்துல நிக்கிறியோ அந்த எதிரி நிக்கிறாங்க, நீ எதிர்த்தாப்புல நிக்கிற. அங்க உன்னால டெபாசிட் வாங்க முடியல. அந்த உளுந்த 24,000 ஓட்டுக்கான கணக்கு என்னன்னாங்க, 23,000 ஓட்டுக்கான கணக்கு என்னன்னா, 12,000 சில்லற ஓட்டு வந்து பாரதிய ஜனதா தனியா வாங்கியிருக்குது நாடாளுமன்ற தேர்தலில். சரிங்களா? பாரதிய ஜனதாவும் இந்து முன்னணியும் வீடு வீடா பூத், சீமான் பூத் கமிட்டி ஆள்ல தெரியுமில்லங்க, 9 பூத்து ஆள் போட்டிருந்தாங்க சீமான் தேர்தலில். இன்னும் கிராஸ் ரூட்ல சீமானுக்கு கிளைச்சலாளரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த 12,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்த ஓட்டுகள் 12,000 அந்த 12,000 ஓட்டு, 2வது பாதி 12,000 ஓட்டுகள் வந்து முழுக்க ஆர்எஸ்எஸும் இந்து முன்னணியும் பாரதிய ஜனதாவும் களத்துல வேலை செஞ்சு அவங்களுடைய வாக்குகள், அவங்க எல்லாருமே வந்து மெம்பர்ஸ் பூரா வாட்ஸ்அப்ல இருப்பாங்க, எல்லாருமே டோட்டலா வாட்ஸ்அப் குழுவில் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பி நீங்க போய் சீமான ஆதரிங்க. அந்த தான்
பெரியாரை பத்தி ரொம்ப பெரியார் மன்றது ரொம்ப மோசமா பேசுறது, கேவலப்படுத்தி பேசுறது எல்லாமே யாரை குடிவிக்கிறதுக்குன்னா அவங்க ஐயா பேராசன் எச் ராஜா இருக்காரு இல்லைங்க, அவரை குடிவிக்கிறது. பேரறிஞர் எச் ராஜா இருக்கிறதுலே மிகப்பெரிய அறிவு வாய்ந்த சிறந்தவர் வந்து யாருன்னு பார்த்தா ரங்கராஜ் பாண்டே. ரங்கராஜ் பாண்டே குலக்கல்வி திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு நிக்கிறாரு. எச் ராஜா கோயிலுக்குள்ள வன்னியர் ராமதாஸ் பெரிய ஆண்ட சாதின்னு கோயிலுக்குள்ள போனா விட்டுருவானா, கருவுறுத்துருவான் ராமதாசன் பேசின ஆளு. அப்படி ஒரு அடிப்படைவாதத்தை சனாதனத்தை பேசுற எச் ராஜா இவருக்கு பேரறிஞர்னா இவர் எந்த தமிழ் தேசிய என்ன தேசியத்தில் இவர் போயிட்டு இருக்காரு? முதல்ல தமிழ் தேசியத்தான் சொல்லி தருதா? என்ன கொள்கைக்காக ஆரம்பிக்கப்பட்டது இந்த கட்சி? இது அங்க நடந்த இனப்படுகொலை, இப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்துச்சுங்க. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மீது வந்த அரசியல் தான் திராவிட முன்னேற்ற கழகம். பெரியார் அரசியல் இருந்து ஓட்டரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டு அண்ணா என்ற சுயநலமற்ற ஒரு மனிதன் 20 வருஷம் போராடி நின்று இன்னைக்கு வரைக்கும் அதை அழிக்க முடியுமா? இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் 200 ஆண்டு ஆனாலும் பெரியாருடைய பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்த அந்த அடித்தளத்தை, அண்ணா போட்டு கொடுத்த அடித்தளத்தை அழிக்க முடியாது. சரிங்களா? அதை விட வலிமையான ஒரு அரசியல் அந்த 1.5 லட்சம் பிணம் மீது உருவாச்சு. அது சீமான் ஒரு சுயநலக்காரன் கையில மாட்டி, சீமான் ஒரு சோக்காளி கையில மாட்டி, அது ஈழத்துக்கும் பிரயோஜனம் இல்ல, தமிழ்நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்ல, தமிழ் தேசியத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. தமிழ் தேசியத்தை உயிர் போட நான் தான் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. எது தமிழ் தேசியங்க? அவர் பேசுறது எது தமிழ் தேசியம் நீங்க பாத்துருக்கீங்க? 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர் மணி பேட்டியில மதிப்புக்குரிய வழிகாட்டிய கையா பெரியார் இருக்கிறாரு. 2 நாள் கழிச்சு அதுக்குள்ள அசைன்மெண்ட் வந்துருச்சு RSS இருந்து, முதலாளிட்டு இருந்து. 2 நாள் கழிச்சுன்னா பெண் தாய் தமக்கை பெரியாரை பத்தி கேவலமா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. எந்த தேசியத்துல இருக்காரு? முதல்ல அவர் அடிப்படை சாதி தேசியங்க. அவரு எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு, எதுக்கு 20 கேக்குறாருங்க? காலையில நீங்க கண்ணுல பாக்குறமே காலைல 5 மணிக்கு துப்புரவு தொழிலாளர் இருக்கு, அவருக்கு எல்லாமே இருக்கா? நம்ம சோஃபால உட்காந்துருக்கோம், அவருக்கு எல்லாமே இருக்கா? அவங்களுடைய குழந்தை சோஃபால உட்காரணும்னா கல்வி தேவை, இடஒதுக்கீடு தேவை அவங்களுக்கு. புரிஞ்சுங்களா? 19 வந்து அரசு பள்ளியில படிச்சவங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆட்களா இருக்காங்க. 33,000 பள்ளி இருக்கு. சாதாரணமா போய் சொல்றாரு என் பையன் படிக்கிறதுக்கு பள்ளி இல்ல அப்படிங்கிறார். வீட்டுக்கு பக்கத்துல 3 பள்ளி இருக்குதுங்க, தாய் தமிழ் பள்ளி. அவர் வீட்டுக்கு பக்கத்துல வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் கட்டி கொண்டு போய் விட்டு வந்திருக்காரு. சரி, சமீபத்துல உங்களுடைய பேட்டி ஒண்ணு பார்த்திருந்தோம். அதுல ஏதோ தங்கம் தொடர்பான சொல்லுங்க, என்ன விஷயம் அது? அதான் சொல்றேன். என்னன்னா அந்த இறுதி போர் நடக்கிற அந்த கடைசி கட்டத்துல அங்கிருந்து மொத்தமா LTT முடிய போகுதுன்னு ஒரு நெருக்கத்துல வந்தோடனே அதுல துரோகிகளா இருக்கிற டீம் என்ன பண்றாங்கன்னா, அங்கிருந்து வைப்பகத்தோட பாலான்னு சொல்லிட்டு வைப்பகத்துடைய மேலாளரா இருக்காரு, மேனேஜரா இருக்காரு. அவர்தான் மாஸ்டர் பாலா. மாஸ்டர் பாலா ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு பாருங்க. அவர் எந்த மாஸ்டரும் இல்ல, சமையல் மாஸ்டர் வேணா இருந்திருக்கலாம். அவர் மாஸ்டர் உடனே கும்பு மாஸ்டர், கராத்தே மாஸ்டர் மாதிரி பில்டப் பண்ணிருக்காங்க. அவர் என்ன பண்ண திருட்டு மாஸ்டர், அவர் திருடிட்டார், பணத்தை திருடிட்டு அங்கிருந்து நேரம் இங்க வந்துடுறாரு. தடா சந்திரசேகர் வந்து விடுதலை புலிகளுக்கு வேலை பார்த்த வக்கீல். இன்னொன்னு விடுதலை புலிகளோட ரொம்ப நெருக்கமா இருந்தால் தலைவர் பிரபாகருடைய அப்பா அம்மாவா தடா சந்திரசேகர் வீட்டுல 2 வருஷம் இருந்தாங்க இங்க. அப்போ அவ்வளவு நெருக்கமான ஒரு ஆளு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க அங்கிருந்து வந்து தடா சந்திரசேகரோட கண்ட்ரோல்ல அந்த நகைகளை கொடுத்து பிஸ்கட்ஸ் கொடுத்து மக்களுடைய நகை இருக்குல்ல, இந்த ஆனந்தி சசிதரன் இருப்பாங்க, அவங்களுடைய நகை இருந்திருக்கு, அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து இங்க கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து தடா சந்திரசேகர் கண்ட்ரோல்ல வச்சு 2016 வரைக்கும் அவங்க வச்சிருக்காரு, 15 கடைசி வரைக்கும். அப்ப 16ல என்ன ஆகுதுன்னா, சிறிசேனா அரசு கொண்டு வரணும்னு சொல்லி இந்திய அரசு முடிவு பண்ணுது. அந்த கேப்ல இந்த 10ல இருந்து 16 வரைக்கும் ஈழத்தமிழர்களுக்கான அடையாளமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் தான் வளர்ந்து நிக்கிறாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, தடா சந்திரசேகர் உளவுத்துறை வந்து அங்க இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய இவங்களையும் அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களையும் ஒன்றிணைச்சு வந்து சிறிசேனாக்கு வாக்குகளா மாத்தணும், ராஜபக்சேக்கு எதிராக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, தடா சந்திரசேகர் வந்து அவங்க கிட்ட பிரதிபலன் என்ன கேட்கிறாருன்னா, இந்த விடுதலை புலிகள் டிபோர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அதை பண்ணி விட்டுறாங்க, டிபோர்ட் பண்ணி விட்டு போட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, சீமானும் தடா சந்திரசேகரும் வெளியேற்றிடுறாங்க, கள்ளத்தனமா வெளியேற்றிடுறாங்க. இந்தியால இருந்து போலி பாஸ்போர்ட் அடிச்சோ இல்ல என்ன பண்ணி வெளியேற்றினாங்கன்னு தெரியல, இல்ல எப்படி ஒரு லண்டன் போனாரு இங்க இருந்தவர், சரிங்களா? அப்ப வந்து வெளியேற்றிடுறாங்க. அதுக்கு பிரதிபலனா என்ன பண்றாங்கன்னா, இவர் என்ன பண்றாரு, தங்கத்தை எங்கிட்டு கொடுத்துரும், நீ வந்து நாடு கடத்தி விட்டுருன்னு சொல்லி தங்கத்தை பூரா வித்து ECRல தடா சந்திரசேகர் ஒரு 50-60 கோடிக்கு ஒரு வீடு கட்டி பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட்டும் கட்டி பெசநர்ல ஒரு 5 சென்ட் 6 சென்ட் வீட்டுல இருந்தவர் ஒரே இதுல அப்படியே ஜம்ப் ஆயிட்டாரு. அந்த நகைகள் வர 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 அதுல பூரா வித்துட்டு இவங்களை வந்து அனுப்பிவிட்டு அந்த பணத்துல கொஞ்சம் சீமானுக்கு கொடுத்துட்டு அந்த பணத்தை கொஞ்சம் பாக்கியராஜன் எடுத்துட்டு, பாக்கியராஜ் அமெரிக்காவில் வேலை செஞ்சது. பாக்கியராஜ் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பார்த்துருக்கீங்களா? பாக்கியராஜனை வெளியே வந்திருப்பா? அப்படியா? எதுவும் இருக்காது. பாக்கியராஜோட முழு வேலை என்னன்னா, இந்த புலம்பெயர்ந்து வரக்கூடிய பணத்தை ஒருங்கிணைத்து சொத்துக்களாக்குறதான்.
கட்சிக்கு செலவு பண்ணி கட்சியில கவுன்சிலர் ஆக்குறது இல்ல, தனக்கு சொத்துக்கள் ஆக்கிறது, சீமானுக்கு சொத்துக்கள் ஆக்கிறது. அப்ப இது ஒரு மிகப்பெரிய மோசடியை இந்திய அரசை ஏமாத்தி இவங்க பண்ணிருக்காங்க. இல்ல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்களே, ஆதாரம் கேட்பாங்களே. இந்த டைம்ல நான் இருந்தேங்க அவங்க பேசிட்டு இருக்கும் போதெல்லாம். நீங்க கண்ணால பாத்தீங்களா? நான் கண்ணால பாத்துருக்கேன். தலாசந்தர் சேட் ஒருத்தர் வந்தாங்க, வந்தப்ப நான் பாத்துருக்கேன் ஆபீஸ் பெசநகர் ஆபீஸ்ல. என்னை அறிமுகப்படுத்திச்சாரு, இவர் ஒரு முன்னாள் இதுன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சாரு, நான் பாத்துருக்கிறேன். அவங்க கொண்டு வந்தது கோல்டு கொண்டு வந்திருக்காங்க அன்னைக்கு. ஆனா இது என்னன்னா என்ன பேசுனீங்கன்னா இது பூரா இந்த நகைகள் நமக்கு தெரியாது. கோல்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஏதோ ஒரு டீல் நடந்திருக்காங்க. டீல் நடந்தது தெரியும், அது பின்னாடிதான் நமக்கு வந்து 2015 நம்ம வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வேற விடுதலை புலிகள் இருந்த வேற அங்க புலம்பெயர்ந்து போனவங்க மூலியமாக நமக்கு வந்த தகவல் இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லிங்க் பண்ணி பார்த்தா கரெக்டா இருக்கு. சாட்டை துரைமுருகன் நாம் தமிழருக்குள்ள அவரு ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்காரா இல்ல புதுசாக வந்து? இல்ல ஆரம்பத்திலே இருக்காருங்க. ஆரம்பத்துல இருந்து திருச்சி மாவட்டத்துல இருந்த அப்படி திருச்சி அவர் ஊர் வந்து திருநெல்வேலி பக்கத்துல. ஆனா திருச்சியில வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, திருச்சி மாவட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த சாட்டை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரு வேற ஒரு ஹைப்புக்கு போயிட்டாரு. அவரு ஆரம்பத்துல இருந்து இருக்காங்க, எல்லாம் வெளியேறதுக்கு காரணம் அவருதான். இந்த வெற்றிக்குரன் டீம் அதான் சொல்ற, வெளியேற எல்லாருமே வைக்கிற குற்றச்சாட்டுகள்ல அவரும் ஒரு நபரா இருக்காரு. சாட்டை துரைமுருகனாலதான் நாங்க வெளியேறோம் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் எப்படி நாங்க தொடர் இவங்க ரொம்ப நெருக்கமா பழகுவாங்க. அந்த நாடகத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த குரூப் கிட்ட போடா தம்பி வாடா என்னடா சாப்பியாரா அதான் இதான் எல்லாருமே சீமான் நடிக்கிற மாதிரி நடிப்பாங்க. சீமான் நடிக்கிற மாதிரி நடிப்பாங்க. எக்ஸாம்பிள் சீமானுக்கு சொல்றேன்னா சரவணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நல்ல மனிதர், நாம் தமிழ் கட்சிக்கு பயங்கரமா வேலை பார்த்த ஒருத்தர். சீமான் வந்தாருன்னா சாப்பாடு அவர் வீட்டுல இருந்து வரும் எப்பவுமே. கோழி குழம்பு அந்த அந்த அண்ணி சூப்பரா செய்வாங்க. சீமானுக்கு சாப்பாடு அவரு தான் போடுவாரு. கட்சியில் இது ஒரு பெரிய கட்சி கிடையாது. நான் மாவட்ட செயலாளராக இருக்கேன். சீமானா அவருக்கு ஒரு பொருளாளர் பதவி போட்டு விட்டுருலாம்னா போட்டு விடலாம் அப்படிங்கிறேன். அவர் சாப்பாடு வச்சுட்டு போறாரு, அவர் எடுத்துட்டு போறாரு, அந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் முடிச்சு எடுத்துட்டு போறாரு. அப்புறம் போனோடனே நான் சொல்றேன், அந்த தின்ன வாசம் கையில இருந்து போயிருக்காது, கையில ஒன்று ஈரங்காயில அவன் ஒரு அல்ல கை, அவனுக்கு நீ இது போட பதவி போட சொல்ற அப்படிங்கிறான். சோறு உள்ள போய் தொண்டையிலிருந்து வயிற்று கூட போயிருக்காது. இவனுக்கு எல்லாருமே இப்படிதான் நடிச்சுக்குவானு. இப்ப ஏன் இப்படி எல்லாம் இந்த வீடியோ வெளியே வருது அப்படின்னா, மௌமாயினுக்கு அந்த வீடியோ வெளியே வருது. நம்ம 10 பேர் ஒரு இடத்துல உட்கார நம்பிக்கை இல்லாத நம்ம கூட்டு உட்காரோம்ல, 3வது பர்சன் உட்கார 3rd பர்சன். இவனுக்கு என்னன்னாங்க, இவனுக்கு ஒவ்வொருத்தனும் கண்ணிங்க. இவன் இப்ப எப்படி அழிக்கிறான் நான் நினைக்கிறது, அவன் எப்படி அழிக்க, அவன் என்ன அழிக்கிறான் எப்படி அவன் நினைக்கிறது, இந்த மாதிரி உட்கார்ந்து மாத்தி ரெக்கார்டு பண்ணிட்டு இவன் என்ன பண்ணிட்டா, இவெல்லாம் ரொம்ப பழகிட்டு இருக்கும் போது சீமான் பண்ண திருட்டை பத்தி போன இடைத்தேர்தல சீமான் வெளிநாட்டுல வசூல் பண்ண 6 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்காங்க. அந்த பணத்தை பத்தியான ஒரு உரையாடல் போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து வெற்றி குமரன் இந்த புகழை இவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசுறத இவன் ரெக்கார்டு பண்ணிட்டான். ரெக்கார்டு பண்ணி சாட்டை திரும்ப கொண்டு அங்க காமிச்சு இவங்க மொத்த பேரையும் காலி பண்ணி விட்டான். அதுதான் ரீசனா? ரீசன் வேற என்ன ரீசன்? கொள்கை கோட்பாட்டுக்கெல்லாம் வெளியே போறது உள்ள போறதுக்கு அதுக்கு தொடர் அங்க பணத்தை பிரிக்கிறதுல சண்டை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. வெற்றி குமரன் வந்து மதுரையில சேர்ந்து அவரு பெரும்பாலான இந்த மாநாட்டுக்கெல்லாம் ரொம்ப செலவு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாமா, அது உண்மைதாங்க. ஆரம்பத்துல நீ கட்சி தூங்குன காலத்துல இருந்து வெற்றி குமரனோட உழைப்புங்கிறது கட்சிக்கு பேர் உழைப்பு தான். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு சீமானுக்கு கூட நின்று அண்ணன் என்ன சொன்னாலும் அதே கேரக்டர் தான் வெற்றி குமரனும். இந்த கட்சியில மதுரை மாவட்டத்துல இருந்து முக்கியமான நல்ல ஆட்கள் பூரா எல்லாம் வெளியே போனதுக்கு காரணம் வெற்றி குமரன். மதுரை மண்டல செயலாளராக இருந்தாரு. எல்லாருமே அப்படிதான் சொல்றீங்க. அவங்களுக்கு வர்ற வரைக்கும் அவங்க நம்ம ராஜ விசுவாசத்தை காமிக்கிறதுக்கு நீ ஐடியாலஜிக்கு சித்தாந்தத்துக்கு நீ உண்மையா இருக்கணும். நீ ஒரு யாரை கொள்கை தலைவனா இருக்கோ அந்த தலைவனுக்கு உண்மையா இருக்கணும். சீமானவர்கள் உண்மையா இல்லைன்னு சொல்லிதானே அவர் தனியா போய் தமிழர் ஒருங்கிணைப்பு நீங்க ஒருங்கிணைப்பு ஆரம்பிக்க 20 நாளைக்கு முன்னாடி பேட்டி எடுக்கும் போது என்ன சொல்றாரு, ஒரு 10 நிமிஷம் அண்ணன் கூட பேசுறதுக்கு டைம் கிடைச்சா போதும், எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறாரு. புரிஞ்சுங்களா? அது அங்க கேட் டோட்டல் க்ளோஸ் தான் அடுத்த இதுக்கு வேலை பாக்குறாங்க. இல்ல இந்த மாதிரி சொன்னதை நான் பாக்கல. இருக்கு சொல்லியிருக்காரு. இல்ல இப்பயும் வந்து அவர் தனிப்பட்ட விமர்சனங்களை வைப்பதை தாண்டி அவர் சித்தாந்தத்துக்கு அவர் உண்மையா இல்ல, அதனாலதான் அவங்க வந்து வெளியில வந்திருக்கோம். வெற்றியை நோக்கி அவர் பயணப்படல, தமிழ் தேசியத்தை அவர் எடுத்துட்டு போகல. இதுல பெரியார் வந்து மேதகு அவர்கள் வந்து பெரியாரை என்னைக்கு வந்து வெறுத்தாரு, பெரியார் வந்து துரோகின் என்னைக்கு சொன்னாரு, இவரோட தேவைக்காக எல்லாம் பேசுறாரு அப்படிங்கறதான அவங்களுடைய குற்றச்சாட்டுகள். மாற்றம் வந்தா சந்தோஷம் தான். அவங்களும் எல்லாம் ஆன்டி பெரியாரா இருந்தவங்க தான், எல்லாம் இருந்தவங்க தான். மொத்தமா தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல ஜாதிய தேசியமா அதை வந்து கொண்டு போனவங்க, அதுல எல்லாத்தையும் அவங்களுடைய பங்கு இருக்கு. இன்னைக்கு மனம் மாறி இருக்காங்க, நல்லது தானே, வரட்டுமே.
சரி. நான் இப்போ அவர் மீது வரக்கூடிய குற்றச்சாட்டுகள், பெரியார் தொடர்பான விமர்சனங்கள் முன்னாடியே நான் கேட்ட மாதிரி யார் காரணம், RSS இந்த மாதிரி நிறைய சொல்லப்படுது. ஆனா அவர் அது எல்லாத்தையும் மறுக்கிறாரு. நான் பெரியார உங்களுக்கு மேல படிச்சேன், அதற்கு மேலேயும் படிச்சுட்டு அது ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சதுனாலதான் நான் வந்து இன்னைக்கு பேசுறேன். அவ்வளவு படிப்பாரு உண்மையானுமே சீமான்? பொய்ங்க, சுத்த பொய். சொல்லி ஜான் பெக்கின்ஸ் சொன்னார் அப்படின்னா அந்த கோட் உண்மையாலுமே ஜான் பெக்கின்ஸ் எழுதினாரா இல்லையான்னு தெரியுமா? ஜான் பெக்கின்ஸ் ஒரு ஆளே எனக்கு தெரியாது, பேரு மட்டும் ஒரு ஜான் பெக்கின்ஸ் எழுதி அது ஒரு கோட் சொல்றேன், ஒரு கோட்டை சொல்ற ஒரு வாசகத்தை சொல்லிட்டு அந்த மாதிரி புளிக்கிட்டு போயிருவாரு. கீழே இருக்கிற 2000 பேருக்கு அவர் யாருன்னு தெரியும், அவர் பேசிட்டு ஒரு சொல்றது. இவர் சொன்னார் பிரெஞ்சு பேரறிஞர் ஒருவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி ஜான் பெக்கின்ஸ் அப்படின்னா பிரெஞ்சு பேர் தெரிஞ்சதுக்காக நினைப்போம். அந்த மாதிரி அப்புறம் அங்க போறதுக்கு முன்னாடி 10 ரூபா புக் இருக்குங்க, அந்த 10 ரூபா புக்கு படிச்சுக்குவாரு. ஃபிடல் காஸ்ட்ரோவது, சேகுவராது, அதுல பயங்கரமான இந்த கிராஸ்பிங் பவர், ஞாபக சக்தி, பயங்கரமான ஞாபக சக்தி அவருக்கு. அதை படிச்சுட்டாருன்னா ஒரு 10 கோட் அப்படியே மண்டைக்குள்ள மனப்பாடம் பண்ணிட்டு அங்க போய் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு விட்டுருவாரு. அவ்வளவுதான். அவர் முழு புத்தகத்தை படிச்சு நான் 4-5 வருஷம் ரொம்ப நெருக்கமா இருந்தவன். இவ்வளவு ஒரு புத்தகத்தை எடுத்து அவர் படிச்சு நான் பார்த்ததே இல்லையா வாழ்நாள்ல அந்த டைம்ல. அப்ப அதுல சிக்கனதான அந்த பெரியார் தொடர்பான பேச்சுக்கள்லாம் Facebook, WhatsApp. அதுதாங்க Facebook, WhatsAppல அந்த இவங்க தமிழ் தேசியம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சாதி வழி தமிழ் தேசியம் இருக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க இவர் பாரிசாலன் போல ஆட்கள் இருக்காங்க இல்லைங்க, குடிப்பெயர் பின்னாடி போட்டுக்கோ அப்படின்னு. இந்த அந்த குடிப்பெருமை தான் என்ன பண்ணுதுன்னா இன்னைக்கு ஒரு பையன் கை வெட்டிருக்கானு பாருங்க தென் மாவட்டத்துல. புல்லட்டு அவங்களுடைய உழைப்புல அந்த குடும்பத்துல அவன் முதல் தலைமையில புல்லட் வாங்கியிருப்பாங்க. அவங்க காலங்காலமா 3000 வருஷமா கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. வேற ஏதோ காரணம் சொல்றாங்களே? வேற காரணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்போ இந்த பெரியார் தொடர்பா அவர் பேசிட்டாரு, ஆதாரத்தை கேட்டா நீங்க வந்து பெரியார் பேசினதை வந்து நாட்டுடைமை ஆக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது நாட்டுடைமை ஆக்குனாதான் சொல்ல முடியுமா? எங்க போய் படிச்சீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. விடும்பாவனம் அவர்கள் பல விவாதங்களை பேசும்போது சொல்றாரு, நான் விடுதலை இதுல போய் தேடுனேன், அங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதுல இருந்து நீங்க படிச்சீங்க? அப்ப இந்த வாட்ஸ்அப்ல இருந்து தான் படிச்சேன் அப்படின்னா, ஒரு தலைவர் என்பவர், ஒரு அரசியல் கட்சி தலைவர் உங்களை நம்பி இவ்வளவு பேர் வராங்க அப்படிங்கும் போது நீங்க இப்படி வாட்ஸ்அப்ல படிக்கிறதோ இல்ல சோசியல் மீடியால பரப்பப்படுறதையோ படிச்சுட்டு பேசுவதையும் ஆதாரம் கேட்ட திருப்பி விடுவதையும் இது எப்படி எடுத்து? அதான் RSS பிஜேபி பண்றது. 50 கிராம் புல்புல் பறவையில 60 கிலோ 70 கிலோ இருக்கிற சாவர்கர் பறந்து தப்பிச்சாருன்னு சொல்லி கதை சொல்றாங்க. அதை கேட்டு நம்பிட்டு பேசிட்டு இருக்காங்கல்ல. அப்புறம் இவர் நீங்க வந்து இவர் பாத்தீங்கன்னா தேல் கடிச்சிருச்சுன்னா பயப்படக்கூடாது. ஒரு பக்கெட் தண்ணிக்குள்ள கைய விட்டீங்கன்னா சர்ற விசலங்கன்னு பேசுறாருங்க டாக்டர் மாதிரி இவர் நின்று சீமானே. அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய தகவல்களை உண்மைன்னு நம்பக்கூடிய மூடன் தான் சீமானவர்கள். நீங்க யாரும் நீங்க நம்புவீங்களா? தேல் கடிச்சா போய் தண்ணிக்குள்ள கை விட்டா நீங்க நம்புவீங்களா? குழந்தைன்னு சொன்னா கூட நம்பாது. அப்ப டாக்டர் கூட்டிட்டு போப்பா அப்படிங்கும். சரி, பெரியார பத்தி இவ்வளவு விமர்சனங்களை வச்சிருக்காரு. தமிழ்நாடு பெரியார் மண் அப்படின்னு திராவிட கங்கள் நீங்க எல்லாருமே சொல்றீங்க. தமிழ்நாடே பெரியார் மண், அதுல ஈரோடு பெரியார் வாழ்ந்த மண். அங்கேயே வந்து இவருக்கு வந்து என்னதான் பாஜக RSS செயல்பாடுகள் இருந்திருந்தாலும் இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதை உங்களால தடுக்க முடியலையே? இல்ல, அது நீ என்னைக்குமே எல்லா இடத்திலையும் வலதுசாரி இடதுசாரி இல்ல, மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டாங்களோ, அவருடைய கருத்துக்களை ஏத்துக்கிறாங்களோ தானே? ஏத்துக்கிறவங்க இருக்காங்க சரிங்களா, அது எல்லா காலத்திலயும் இருப்பாங்க. நீங்க பூலித்தேவரை காட்டி கொடுத்தது யாரு? அதே தமிழன் தான். மருதுபாண்டியர் காட்டி கொடுத்தது யாரு? அதே தமிழன் தான். நம்ம வந்து இங்கிருந்து நம்ம போராடி சுபாஷ் சந்திர போஸும் முத்துராமலிங்க தேவரும் படை கட்டி இங்கிருந்து ஐஎன்ஏவை வந்து உள்ள கொண்டு வரும்போது அதுக்கு எதிர்த்து போராடினதாரு இந்த இந்தியன்னு சொல்லக்கூடிய, நான் தேசிய இந்திய அகண்ட பாரதம் பேசக்கூடிய இந்த RSS இந்து மகாசபா ஆள் அனுப்பி இந்தியன் நேஷனல் ஆர்மி சுபாஷ் சந்திர போஸ் ஆர்மியை அடிச்சு படுகொலை பண்ணாங்க சரிங்களா. எல்லா இடத்திலையும் எல்லா இனத்திலையும் ஒரு கருத்துக்கு ஆதரவானவனும் ஒரு கருத்துக்கு எதிரானவனும் இருக்கத்தான் செய்வான். சீமானுடைய கருத்து வலிமை பெற்ற கருத்தா இருந்தா நீ சீமான் ஜெயிச்சிருக்கணும். ஜீரோ பண்ண முடியாது. எதையுமே முழுக்க இருக்கிற அத்தனை பேர்த்தையும் வந்து 100% ஒரு ஐடியாலஜிக்குள்ள கொண்டு வந்து நிறுத்த முடியாதுங்க. விஜய் தொடர்பாக இதற்கு முன்பாக ரஜினி அரசியலுக்கு வரும்போது இல்ல விஜய் வருவாரான்னு கேட்கும்போது, நீ ரஜினிகாந்த் அடிக்கிற அடியில எந்த நடிகரும் நீ அரசியலுக்கு வரணும்னு நினைக்க கூடாதுன்னு சொன்னார். ஆனா சமீபத்துல விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்க போறாரு அப்படின்ற செய்தி கழிஞ்சோன்னே தம்பி வரட்டுமே, அப்புறம் தமிழக வெற்றி கழகம் வாழ்த்துக்கள் தம்பி வரட்டும், இணைந்து செயல்படுவோம், தம்பியை வரவே இருக்கிறேன், தம்பிக்கு நான் துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த கொள்கை மாநாட்டுல கொள்கை பிரகடனம் செய்யற வரைக்கும் அதே தான் சொல்லிட்டு இருந்தாரு. கொள்கையை பார்த்தவொன்னே வந்து மாற்று கருத்தை சொன்னாரு.
ஏன் இந்த மாற்றம் நினைக்கிறீங்க? இவரோட வராததுனால கோவமா? முழுக்க அதுதான். இல்ல அப்படி கோவம் அப்படின்னா இதற்கு முன்பாகவே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறதா எங்களுக்கு தகவல் உண்டு. வேல்முருகன் இன்னும் பிற தமிழ் தேசிய ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படலாம் அப்படின்னு. அப்ப இப்ப விஜய் அவர்களோட இணைந்து செயலாற்றணும்னு விரும்பி இருந்தாருன்னா அப்ப ஏன் அவர் அதை நிராகரிச்சாரு? அவருடைய எண்ணம் எப்படின்னா 2010-11 விஜய் வச்சு பகல ஒரு படம் இருக்கிறதா இருந்துச்சு. பெனின்சுலா ஹோட்டல்ல வந்து ரூம் போட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் போதே சீமான் எப்படி வெளியே சொல்லுவாருன்னா, அவன் ஒரு தற்குறி தம்பிம்பார் விஜய். சரிங்களா? தற்குறி தம்பி என்னடா அந்த படம் இதை போட்டு படம் வெளியிட்டு விழாக்கு போய் அண்ணன் பேசணும்னா அவன் கூட இருக்கிற நம்ம கூட வந்துருவான். விஜயை வைத்து விஜய்க்கு பின்னாடி இருக்கிற இளைஞர்களை கவர வேண்டும் அப்படிங்கிற திட்டம் சீமானுக்கு 15 வருஷமா இருக்குது. அவர் சொன்னதை கேட்டவனா, இந்த காதல கேட்டவனானு வெற்றிக்குமரன் கேளுங்க, பேட்டி எடுத்தீங்கன்னா கேளுங்க. வெற்றிக்குமரன் இருந்தார் அப்போ, ஒரு 4-5 பேர் இருந்தாங்க அப்போ. அந்த பேச்சுக்கு தொடர்ச்சியா அவர் பேசுவார். அந்த எண்ணத்துல இருந்துதான் என் தம்பி இவர் தான் வந்து விஜய் இயக்கிற மாதிரி வெளியே பேசிட்டு இருந்தாரு பாருங்க. படத்தை நிறுத்தணும்னு சொல்லி சொன்னா நான் தான் இன்னொரு ஒண்ணு நடிச்சு கொடுப்பான்னு சொல்லி சொன்னேன் அப்படின்ட்டு இவரா கற்பனை பண்ணிட்டு இந்த ஆளு சூதுகவும் படத்துல ஒரு கேரக்டர் ஒரு பெண் கேரக்டர் இருந்தீங்களா, அந்த மாதிரி சீமான ஒரு கேரக்டர் தலைவர் பிரபாகர் கூட இருக்கிற மாதிரி சாப்பாடு போட்ட மாதிரி அவரை கற்பனை பண்ணிட்டு அது உண்மையா பேசுறது. அந்த மாதிரி விஜய் இவருதான் இயக்கிற மாதிரி மக்கள்கிட்ட வந்து அதை பதிவு வச்சுட்டு இருந்தார் பொய் சொல்லிட்டு. அது எங்க உடைபடுதுன்னா விஜய் கடைசி வரைக்கும் வந்ததுக்கு இணங்கிட்டு நீங்க ஒரு ஃபெயிலியர் மாடல். யாரு சீமான் 14 வருஷம் ஃபெயிலியர் மாடல் இல்லைங்க. நீங்க விஜயகாந்த் ஆரம்பிச்சாரு, அவர் முதல் தடவை ஜெயிச்சாரு. 2வது தடவை அவர் கட்சியோட ஓட்டு 9% கொண்டு போனாரு. எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு 2011. எல்லாத்துடைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு வெற்றி இருக்கும். சீமான் 14 வருஷம் தோல்வி மாடல். அவரு ஒரு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறோம் எப்படி போய் தோத்து போன இதுல எப்படி பயணிப்பாங்க. அப்போ சீமானுக்கு ஏன் ஓட்டு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. சீமான் கூட சேர்ந்தா அந்த ஓட்டு இவங்களுக்கு கொடுக்காது இல்ல, விஜய் கொடுக்காது இல்லைங்க. இன்னொன்னு சீமான் வந்து இந்த பெரியார் எதிர்ப்பு அதுனால பேசுறது. விஜய் கொள்கை தலைவரா பெரியார் எடுத்துட்டு சமூக நீதி காமராஜர் பெரியார் எல்லாம் வந்து தங்கள் கொள்கை தலைவரா, அம்பேத்கர் எல்லாம் கொள்கை தலைவரா வந்து அம்பேத்கருக்காக கோவப்பட்ட விஜய் அவர்கள் பெரியார் அவர்களுக்காக ஒரு வார்த்தை கூட பேசல அப்படிங்கிற. ஆமா இன்னும் இருக்கு பேசல. நீங்க இன்னொன்னு அவங்களுடைய அரசியல் நம்ம பொறுத்துன்னு தானே பாக்கணும். நீங்க விஜய் நமக்கு 100% சப்போர்ட் பண்றது நம்ம நிக்கல. நீங்க நடிகர்களுடைய அரசியல் நம்ம பொறுத்தான் பாக்கணும். விஜய் அவர்களை பத்தி 2 தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க. இந்த பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக நிபுணர்களை எல்லாம் அவர் கூப்பிட்டுருக்காருன்னு பேசி முடிக்கல. விஜய் மட்டும் சொல்லல, தேர்தல் வியூக நிபுணர்களை கூப்பிடும் போது எல்லாரையும் சேர்த்து கூப்பிடுற எல்லாரையும் தான் சொல்றாரு. வாய் கொழுப்பு அது மாதிரி பணக்கொழுப்பு அப்படின்னு. இதற்கு தாவேகா தரப்புல இருந்து கண்டனங்கள் வந்துட்டு இருக்கு. ஏன் விஜய் மேல தொடர்ந்து இவருக்கு வன்மம் அப்படிங்கிறதுனால இவரோட வாக்குகள் அவர் பறிச்சிருவார் அப்படிங்கிறது ஒரு வன்மம் மட்டும்தானா, கோவம் மட்டும் முழுக்க இவரோட வாக்கு அவர் கூட சேரலிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு அந்த ஸ்டேஜ்லயே கட்சி ஆரம்பிச்ச ஸ்டேஜ்லயே சீமானுக்கு மறைமுகமான கத்தி பேசுறதெல்லாம் கூடாது அப்படின்னு சீமானுக்கு மறைமுகமா ஒரு மெசேஜ் போட்டாரு. நீங்க எத்தனை நாளைக்கு தான் அவர் பொறுத்து பார்ப்பாடி? அவருக்கும் 40-50 வயசாச்சா, 49-50 வயசு விஜய் நெருங்கிட்டாரு. ஒரு இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பினுடைய ஒரு தலைவர் நடிகர் சங்கமா இருக்கும் போதே போய் அவன் இவன் அவன்கிட்ட சொல்லிட்டேன், என் தம்பிட்ட சொல்லிட்டேன், அவன் இவன் ஒருமையில பேசிட்டு இருந்தா அவன் திருப்பி ரியாக்ட் பண்ணல. மனசுக்குள்ள இருக்கும்ல யாரா இருந்தாலும் தனி மனிதனுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. நீங்க சீமானுக்கு வந்து அவருக்கு மரியாதை கொடுக்காதனால அந்த மனசுக்குள்ளே இருந்து என்ன பண்ணாரு, ஸ்டேஜ்ல வெளிப்பிட்டாரு. சொன்ன உடனே இவருக்கு அதுக்கு முன்னதான் என்னை எதிர்த்தே நின்னாலும் என் தம்பிக்கு நான் ஆதரவா தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவரு வண்டியில ராஜில் அடிப்படி செத்து போயிட்டாரு. அப்பா அம்மாவே இருந்தாலும் எனக்கு கொள்கை எதிரிதான் அப்படின்னு. எத்தனை கொள்கை நீங்க நின்றுருக்கீங்க? இருகரத்து விரித்து நிற்கின்ற அனைவரும் வாங்கிற கொள்கையா, தெலுங்கர்கள் வந்தேறிங்கிற கொள்கையா, தாய்மொழி தமிழா நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவன் தான் தமிழ்னு சொல்லிட்டு தெலுங்கு பெண்ணை கல்யாணம் பண்ணி உங்க மகனே எந்த மொழியும் தெரியாம பிறந்திருக்க ஒரு மகன் பெற்றிருக்கீங்களே, அந்த பையனுக்கு என்ன தாய்மொழி நீங்க சொல்லுவீங்க? தாய்மொழின்னு பார்த்தா அவங்களோடது அவங்க கைவழி அவங்களுடைய தாய்மொழி தெலுங்கு, சீமானுடைய தாய்மொழி தமிழ், தகப்ப மொழின்னு பார்த்தாதான் தமிழ் வரும். அவரோட மகனுக்கே தாய்மொழின்னு பார்த்தா தெலுங்கு தானே வருது. இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை பூரா இவர் தெலுங்கர் தாய்மொழி, இவர் வந்தேரி அப்படின்னு சொல்லி பட்டம் கட்டக்கூடிய சீமான், நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்ற சீமான் கல்யாணம் பண்ண அவங்க கைல்வெளி அவங்க வந்து அவங்க அம்மா வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க. கைல்வெளியோட தாய்மொழி தெலுங்கு. சீமானுக்கும் கைல்வெளிக்கும் பிறந்த மகன் வீரபிரபாகரனோட தாய்மொழி என்னங்க? தெலுங்கு. அப்ப எந்த வரையில உங்க வீட்டுல வைப்பீங்க? உங்க மனைவியே இங்க வந்தேரி லிஸ்ட் வைப்பீங்களா, இல்ல தூய தமிழ் லிஸ்ட்ல வைப்பீங்களா? உங்க மச்சான் நீங்க வந்தேரி லிஸ்ட் வச்சுப்பீங்களா, மாமியாவை வந்தேரி லிஸ்ட் வைப்பீங்களா, தூய தமிழ்ல வைப்பீங்களா? இது என்ன அரசியல்? இது நான் என்னவாக வாழணும்னு முடிவு பண்ண வேண்டிய உரிமை யார்கிட்ட இருக்குங்க? அது ஏன்ட்டு தாங்க இருக்கு. முன்னாடி மூதாதி ஒருத்தன் தமிழ் பேசினா, அதுக்கப்புறம் பிறமொழி கலப்பு வந்து தெலுங்கா மாறிச்சு. நான் என் தாத்தா எனக்கு தெரிஞ்ச வர தமிழ் பிடிச்சிருக்கு, நான் தமிழனா வாழ ஆசைப்படணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான் இல்ல.
இதுக்கப்புறம் என்ன அரசியல் அவர் எடுத்துட்டு போவாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது வரைக்கும் மாற்று அப்படிங்கிற இடத்துல இதுக்கு முன்பு விஜயகாந்த் இருந்தாரு. அதற்கு அவருடைய மறைவுக்கு பிறகு இவருக்கு வந்தது அந்த வாக்குகள். வந்து அங்கீகாரத்தையும் பெற்றுட்டாரு. இப்ப வந்து களமே மாறுது. 2026 களம் ஆளும் கட்சிக்கே ரொம்ப டஃபா இருக்கும். ஏன்னா தாவேக்கான்னு ஒரு புதிய கட்சி வருது. அவங்களுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் வாக்கு போகும் அப்படிங்கும்போது எல்லா கட்சியில இருந்தும் போகும் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு வாக்கு இழப்பு நடக்கும். ஆனா பெரிதாலும் பாதிக்கப்பட போகுது நாம் தமிழர். ஏன்னா அது முழுக்க இளைஞர் வட்டாரமா தான் இருக்கும். அப்படிங்கும்போது இதுவரைக்கும் பேசினாரு பெரியார். ஒருவேளை இந்த பெரியார கையில் எடுத்ததுக்கு காரணமே விஜய் அவர்களுடைய வருகையா தான் இருக்கும். இல்ல, விஜயுடைய வருகை ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவரு, நீங்க சீமான ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, சீமானுக்கு வெற்றி பெறணும்னு இல்ல, அவரு இதுக்கு பேரிகார்ட்ஸா நிக்கிறத யாருக்கு, பிஜேபிக்கு பேரிகார்ட்ஸ் பூரா உடைக்கிறதுக்கான முன்னகர்வு தான் சீமான் பண்ணிட்டு போறது. சரிங்களா? அதுதான் வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து வலதுசாரி தத்துவத்தை எடுத்து வலதுசாரியா சாதியமா RSS இதுவும் என்ன பண்றாங்களோ அதை களத்துல பேசிட்டு இருக்கிறதா சீமான். இந்த கடைசியா பெரியார் வந்து பெரியார் கருத்துக்களை வந்து திராவிடத்தை உடைக்கணும் அப்படின்னு காலங்காலமா பார்த்துட்டு இருக்குது பாரதிய ஜனதா. அதுக்கு வந்து ஏவல் வேலை செய்யறதுக்கு உடைக்கிறதுக்கு தான் இவர் வந்து நிக்கிறாரே தவிர இவர் வெற்றி பெறறதுக்கு இல்ல. நீங்க முருக வழிபாடு வீரத்தமிழ் முன்னணி எடுத்தாரு, அதை அப்படியே யார் கேப்சர் பண்ணாங்க? இவரு எல்முருகன் கேப்சர் பண்ணிட்டு அவர் தமிழ்நாடு பூரா போய் அவர் வேல் யாத்திரை போய் அவர் MP ஆகி மந்திரி ஆயிட்டார். புரிஞ்சுங்களா? 5 MLAs கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி கூட்டணி சேர்ந்து அதிமுக கூட்டணி சேர்ந்து MLA-களையும் கொண்டு வந்துட்டாங்க. இது அடுத்தது பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இளைஞர் மத்தியில் பெரியாரை உடச்சு விட்டோம்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து அதை கடத்தி கொண்டு போக முடியாது. அப்போ இந்த திராவிட வயத்தை வந்து வீழ்த்துவதற்கான கருவியா சீமானை பயன்படுத்திட்டு நேரா உள்ளுக்குள்ள வந்து ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வரணும், அரசியலுக்குள்ள உள்ள நுழைங்கிற அந்த தொடர் முயற்சி பாரதிய ஜனதா பண்ணிட்டு இருக்குல்லங்க, அந்த முயற்சிக்கான கருவிதான் சீமான். ஓகே. முன்னாடி திராவிட ஐக்கிய மேடைகள்ல தான் அவருடைய அரசியல் காலகட்டம் ஆரம்பிச்சிருக்கிறது. அதுலதான் பயணிச்சிருக்காரு. தமிழ் தேசியம் பேசி நாம் தமிழர் கட்சி எல்லாம் வந்து பெரியார கொண்டாடியவர் இன்னைக்கு பெரியார் எதிர்ப்பா பேசிட்டு இருக்காரு. பாஜகவினரை எந்த அளவுக்கு மோசமா விமர்சிக்கணுமோ ராஜால இருந்து எல்லாருமே அவ்வளவு மோசமா விமர்சிச்சவர் இன்னைக்கு அவங்கள பேரறிஞர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது எங்க போய் முடியும்? பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற வரைக்கும் போய் நிக்குமா, இல்ல கட்சியவே வந்து வேறொரு அரசியல் தலைவர் செய்த மாதிரி இணைக்கிறது அந்த அளவுக்கு போகுமோ? ஏன்னா அவருடைய வேகம் அந்த அளவுக்கு இருக்கு. இவ்வளவு மாற்றங்கள் வந்து இந்த 10 வருஷத்துல இவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு கட்சி. நீங்க ஒரு நிலையான ஒரு ஐடியாலஜிக்கல் பர்சன் கிடையாதுங்க. அவர் ஒரு சித்தாந்தத்தில் நிற்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அவர் நீங்க ஆரம்பத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுத்து மேடைகள்ல பேச கூட்டு வரக்கூடிய பேச்சாளர். விஜயகாந்துக்கு பேசியிருக்காரு, திமுகக்கு பேசியிருக்காரு, மதிமுகக்கு பேசியிருக்காரு, தேமுதிக பேசியிருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேசியிருக்காரு, திராவிட இயக்கங்களை பேசியிருக்காரு. அவ்வளவுதான். பிரதமர் மோடிக்கு பேசியிருக்காரு, ஜெயலலிதா அம்மாவுக்கு பேசியிருக்காரு. ஆமா, பிரதமர் மோடிக்கு பேசியிருக்காரு. ஜெயலலிதா அம்மாக்கு ஈழத்தாய் பட்டமே கொடுத்துட்டாங்க. 64 குழந்தைகள், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், ஈழத்தாயி 64 குழந்தைகள் சாகுதுங்க. இதுல குண்டு போடுறாங்க செஞ்சோலை முகாம்ல. அப்ப இந்த அம்மாட்ட கேக்குறாங்க, போர் என்றால் மக்கள் சாகத்தான் செய்வாருன்னு சொன்ன அம்மா அவங்களுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது 2009க்கு அப்புறம் தான் மாறுது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் விடுதலை புலிகளை அழித்து ஒழிப்பதற்கு காரணத்துல ஒரு காரணமா அவங்க இருந்திருக்காங்க. அந்த பிராமின் லாபி ஒண்ணு பண்ணிச்சுலங்க, அந்த பிராமின் லாபிக்குள்ள இவங்க இருக்காங்க. அழிந்ததுக்கு அப்புறம் பழிய தூக்கி ஒரு மேல திராவிடத்தின் மேல பழிய போடணும்னு சொல்லிட்டு ஈழத்தாயா மாறிட்டாங்க அவங்க. இப்போ நீங்க முருகரை பத்தி பேசணும்னு ஞாபகம் வந்துச்சு. இப்ப சமீபத்துல அந்த திருப்பரங்குன்றம் முருகர் என் கடவுள், நான் தான் முருகனை என் தமிழ் கடவுளை கையில் எடுத்தேன், நான் கையில் எடுத்ததுனாலதான் இன்னைக்கு திமுக மாநாடு நடத்துது அப்படின்னு பேசினவரு இங்கிட்ட ஒரு இவ்வளவு பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருந்துச்சு. எந்த கருத்தையும் வந்து ஒரு பதிவு பண்ணல. ஈரோடு வாக்குப்பதிவு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சாஃப்டா ஒரு அறிவிப்பு வருது, நாம் இருதாய் மக்கள் உட்கார்ந்து பேசி சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு. அவர் எந்த சைடும் நிக்கல. அப்ப கூட ஏன் இந்த மௌனம் நினைக்கிறீங்க? இயற்கையாவே இஸ்லாமியர் மேல ஒரு வன்மம் இருக்கு. நீங்க ஒரு கபடி போட்டி நடந்துச்சு சிவகங்கையில. நானே அப்ப எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு, என்னடா இப்படி பேசுறாரு. கபடி போட்டி நடந்து அங்க இருக்கிற இஸ்லாமியர் சீமான் வருஷம் வருஷம் நடத்துவார் கபடி போட்டி. அவங்க ஊர்ல அரணியூர்ல பொங்கல் டைம் நடத்துவார் வருஷம் வருஷம். அப்போ இஸ்லாமிய அங்க இருக்கக்கூடிய இளையாங்குடியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஒரு கபடி டீம் ஒன்று வந்து உள்ள வருது. அந்த டீமோட ஆதரவுக்கு அந்த இஸ்லாமிய இவங்கெல்லாம் வராங்க ஒரு டீமா. அதுக்குள்ள என்னமோ சண்டையாயினோன்னு இவரு ஒரு துணுக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தி, ஒரு கெட்ட வார்த்தையும் கூட பயன்படுத்தி, யாரா அவங்களெல்லாம் உள்ள விட்டதுன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறாரு. அப்படி எனக்கு ஷாக் ஆச்சு. என்னடா இருந்தாலும் மேல போனா தோழருங்கிறாரு, பிரியாணி வைத்துட்டு இருக்காரு, இஸ்லாமிய தோழர்கிட்ட தோழர் எல்லாமே நடிப்புங்க, எல்லாமே நடிப்பு. மேடையில் என்ன பேசுறாரு? குலசாமி காளியம்மான்னு ஒருத்தர் வாயில வர்ற வார்த்தை ஒருத்தருக்கு வருது, பிசிறு காளியம்மான்னு வருதுன்னா எப்படி என்ன நீங்க ஏத்துக்குவீங்க?
2 வாரத்தை எப்படி ஒரு வாயிலிருந்து வர முடியும்? புரியுதுங்களா? முழுக்க நாடகம். 14 வருஷமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காரு தமிழ்நாட்டை, உலகத்தமிழரை. இருந்தும் நான் தமிழர்ல இவ்வளவு பெண்கள் இருக்காங்களே சார், என்ன பண்றது? எல்லாத்தையும் பிஜேபி தான் இருக்காங்க. பிஜேபி ஆசிஃபா பெண்ணை கொலை பண்ணி அந்த பெண்ணை பார்ப்பனர் 2-3 பேர் சேர்ந்து கோயில் கருவறைக்குள்ள வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலை பண்ணதுக்கு அந்த இவனை அவங்களை கைது பண்ணதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பாரதிய ஜனதா ஊர்வலம் போறானுங்க. அந்த பாரதிய ஜனதா பெண்கள் இருக்காங்களுங்க. பாஜகவா அவர் ஆதரிக்கிறாரு, அவருக்கு RSS கொடுக்கக்கூடிய அஜந்தா அப்படின்லாம் சொல்றீங்க. RSS இவரை வச்சு என்ன செயல் திட்டம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? அதுதாங்க, நீ அது வலதுசாரி சிந்தனை. தமிழ்நாடு ஒண்ணுதான் திராவிட இயக்கத்தினால, தந்தை பெரியார்னால, அறிஞர் அண்ணானால, அதற்கு பின்பு வந்த கலைஞர், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு திராவிட சமூக நீதி ஐடியாலஜி மக்கள் மத்தியில பரப்பி இது ஒரு சமூக நீதி மண்ணா இருக்கு. இந்தியா முழுக்க மத கலவரங்கள் எல்லாம் பயங்கரமா நிகழ்ந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள மத கலவரம் நீங்க பாத்தீங்கன்னா கோவைன்னு சொல்லுவாங்க. கோவை மத கலவரம் இல்ல, அல்லுமா என்ற இயக்கத்திற்கும் காவல்துறைக்கும் இடையில் நடந்த சண்டை. அது காவல்துறை இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி ஆட்களை தூண்டி விட்டு இஸ்லாமியருக்கு எதிராக அந்த நேரத்துல பண்ண கலவரம் தான் அது. அப்போ நம்ம சகோதரத்துவமா இன்னைக்கு மதுரையில் இந்த பிரச்சனை நடக்குது. பாத்தீங்கன்னா ஒரு மாரியம்மன் கோயில்ல இஸ்லாமியர்கள் எல்லாம் அது தமிழ்நாடு முழுக்க நம்மளுடைய கலாச்சாரம் அனைவரும் ஒன்றிணைந்து மத வேறுபாடு அற்று நம்ம இருக்கிறோம். ஆனா இவன் என்ன பண்ணுவான்னா, தன் பிரிவினை அரசியலுக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்களை ஒன்று திரட்ட வேணும், அவங்களை அந்த இந்துங்கிற உணர்வை ஊட்ட வேண்டும் சொல்லிட்டு அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். சீமான் என்ன பண்றாரு, மொழி சிறுபான்மையை இங்கிருந்து அடிச்சு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பேசிட்டு இருக்காரு. இஸ்லாமியர் தாய் மதத்திலிருந்து திரும்புங்க அப்படின்னு சொல்லி RSS சொல்லாத கருத்து அவர் பேசிட்டு இருக்காரு. தாய் மதத்துக்கு வாங்க, அப்படியே திரும்பி வாங்கன்னு பேசுறாங்க. இந்த ஐடியாலஜி ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா தமிழ்நாடு ஒரு மணிப்பூரா மாறிடும். நீங்க இந்த சித்தாந்தத்தை, சீமானுடைய சித்தாந்தமும் பாரதிய ஜனதாவின் அடிப்படைவாதமும் சீமானின் மொழி அடிப்படைவாதமும் ஒண்ணு சேர்ந்து இந்த மண்ணுக்குள்ள டிராவல் பண்ணி இந்த ஐடியாலஜி வளர்ந்துச்சுன்னா எதிர்கால இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பின்னணி. 2 பேர் அடிச்சுட்டு செத்துருவான். 2 குரூப்பும் மிகப்பெரிய கலவரங்கள் வடநாட்டில் இருப்பதை போல கலவரங்களை உருவாக்குகின்ற வேலை திட்டம், செயல் திட்டம் தான் இது. அதைய முன்னெடுப்பதற்கு தான் சீமான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. என்னன்னா, பெரியார தொட்டா, ஒரு ஐடியாலஜி தலைவர் தொட்டா சண்டை பெருசாகும். அவங்க ஐடியாலஜி இருக்கிற ஆட்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, எதிர்வினையாற்றுவாங்க. அப்போ இது ஒரு கலவரமா மையப்புள்ளி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கலவரத்துக்கான வேலை திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக தான் சீமானை இறக்கி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இதுல இருந்து இளைஞர்களும் தமிழ்நாட்டு மக்களும் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இன்னைக்கு எப்படி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அது போல தமிழ்நாடு அமைதி பூங்காவா என்னைக்கும் இருக்கணும்னா சீமான் என்ற அடிப்படைவாதியும் பாரதிய ஜனதா என்ற நச்சுக்கிருமியும் இந்த மண்ணுல சுத்தமா தொடச்சு அகற்ற வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. நன்றி சார், நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கும், நீண்ட விளக்கங்களை எங்களோட கேள்வி கொடுத்திருக்கீங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. இன்றைய அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற இளமாறன் இடத்துல நம்ம நிறைய கேள்விகளை கேட்டிருந்தோம், விளக்கமான பதில்களை கொடுத்திருக்காரு. மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.